السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவிலா அருளாளனும் நிகரிலா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அந்த வல்ல நாயனின் வற்றா பெருங்கருணை அல்லாஹுவின் இறுதி தூதரும் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வழிமுறையை நெறிதவறாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் அனைத்து முஸ்லிம்கள் மீதும் நாம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு உரையை துவங்கும் பொழுதும் அந்த உரைக்கு முன்பாக சஹாபாக்களுக்கு சில வார்த்தைகளை சொல்லாமல் அவர்கள் எந்த ஒரு உரையையும் துவங்க மாட்டார்கள். அந்த வார்த்தை என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரையின் ஆரம்பத்தில் அவர்கள் சொல்வார்கள், இன்ன அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ், செய்திகளில் உண்மையானது அல்லாஹ்வுடைய வேதம். திருமறை குர்ஆனை விட உண்மையான செய்தி உலகத்தில் எதுவும் கிடையாது. நம்முடைய எந்த பேச்சை எடுத்துக்கொண்டாலும் அதில் ஏராளமான பொய்கள் இருக்கும், முரண்பாடுகள் இருக்கும். மனிதர்களுடைய எல்லா பேச்சுக்களிலும் பொய்களும் முரண்பாடுகளும், நம்ப முடிந்தவைகள் நம்ப முடியாதவைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் முரண்பாடுகள் இல்லாத, பொய்கள் இல்லாத, முழுக்க முழுக்க உண்மையான ஒரு வேதம் இருக்கிறது என்று சொன்னால் அது திருமறை குர்ஆன் மட்டும்தான். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொல்வார்கள். அடுத்து அவர்கள் கூறுவார்கள், வஹ்ஸனல் ஹதி ஹதி முஹம்மத், வழிகாட்டுதலில் சிறந்தது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதல். இந்த உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் பிறந்திருக்கின்றார்கள். ஆனால் ஒரு மனிதன் இந்த உலகிலும் மறுமையிலும் வெற்றி பெற வேண்டும் என்றால் வாழ்க்கையினுடைய அவசியமான எல்லா துறைகளுக்கும் சரியான வழிகாட்டுதலை வழங்கியவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கியாமத் நாள் வரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட சிறந்த வழிகாட்டுதலை, சிறந்த வழிமுறையை யாரும் வழங்க முடியாது. ஏனென்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனால் தேர்ந்தெடுத்து அனுப்பப்பட்ட தூதர். நமக்கு என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் இறை தூதர் நமக்கு வழிகாட்டி விட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நன்மை காட்டித்தராத எந்த ஒரு நன்மையும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுக்காத எந்த ஒரு தீமையும் கிடையாது. எல்லா நன்மைகளையும் அவர்கள் வழிகாட்டி தந்து விட்டார்கள். எவையெல்லாம் தீமைகள் என்பதை சின்னஞ்சிறிய தீமைகளில் இருந்து மிகப்பெரிய தீமை வரை எல்லா தீமைகளையும் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்து விட்டார்கள். அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், வஷர்ருல் உமூரி முஹதஸாத்துஹா. உமூர் என்று சொன்னால் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்திற்கு அம்ர் என்ற வார்த்தையை திருமறை குர்ஆனும் நபிமொழிகளும் பயன்படுத்தி இருக்கிறது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், வஷர்ருல் உமூர், காரியங்களிலேயே கெட்டது.
நாம் மார்க்கமாக செய்யக்கூடிய காரியங்களிலேயே மிக கெட்டது எது என்று சொன்னால் முஹதசாத்துஹா, அந்த மார்க்கத்திலே புதிதாக உண்டாக்கப்பட்டவை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தராத அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு உருவாக்கப்பட்ட காரியங்கள் தான் மிகப்பெரிய கெட்ட காரியம். மனிதர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வழிகாட்டி தரப்படாத காரியங்களை செய்தால் அதுதான் காரியங்களிலேயே மிக கெட்டது. நாம் விபச்சாரம் கெட்டது நினைக்கிறோம், பாவத்தினால் விபச்சாரம் கெட்டது. ஆனால் மிக பயங்கரமான காரியம் எது என்று சொன்னால் இஸ்லாம் என்ற பெயர்ல புதிதாக உண்டாக்கப்பட்டவைதான். விபச்சாரத்தை விடவும், திருட்டை விடவும், மதுவை விடவும் மிக கொடூரமானது மார்க்கம் என்ற பெயரால் புதிதாக உண்டாக்கப்படக்கூடிய காரியங்கள். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதராலும் வழிகாட்டி தரப்படாத காரியங்கள். அடுத்து நபிகள் சொல்வார்கள், குல்ல முஹதஸத்தின் பித்ஆ, புதிதாக உண்டாக்கப்பட்ட அந்த காரியங்கள் அனைத்துமே பித்அத்துகள், அனாச்சாரங்கள், புதுமைகள். வகுல்ல பித்அத்தின் லலாலா, எல்லா புதுமைகளும் எல்லா அனாச்சாரங்களும் வழிகேடு. வகுல்ல லலாலத்தின் ஃபின்னார், எல்லா வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு உரையாற்றும் பொழுதும், ஜும்மா உரையாக இருந்தாலும் சரி, பெருநாள் உரையாக இருந்தாலும் சரி, சஹாபாக்களுக்கு ஒவ்வொரு தடவை அவர்கள் உரையாற்றும் போதும் சரி, எல்லா உரைகளிலும் இந்த அறிவுரையை சொல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரையை துவங்க மாட்டார்கள். அப்படி என்று சொன்னால் நம்முடைய மார்க்கத்தின் மறுமை வெற்றிக்காக நாம் செய்யக்கூடிய காரியங்கள் மார்க்க அடிப்படையில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டித்தராத காரியங்களை செய்தால் அவைகள் நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும் என்பதைத்தான் இந்த நபி மொழி நமக்கு மிக தெளிவாக எடுத்துரைக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றொரு தடவை மற்றொரு நபி மொழியிலே அவர்கள் கூறுகின்றார்கள், சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, மன் அஹதஸ ஃபி அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்து, நம்முடைய இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே இல்லாத ஒன்றை ஒருவன் உருவாக்கினார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் மார்க்கம் என்று வழிகாட்டி தரப்படாத ஒரு காரியத்தை ஒருவன் செய்தால் ஃபஹுவ ரத்துன், அது மறுக்கப்படும். அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். நாம எவ்வளவுதான் பக்தியோடு செய்தாலும் சரி, நாம எவ்வளவுதான் இஹ்லாஸோடு செய்தாலும் சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி தந்தன்னு வச்சுக்கிடுங்க, அதை நாம் செய்தோம் என்று சொன்னால் அது அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்படாது, மறுக்கப்படும். அது நரகத்திற்குரிய ஒரு காரியமாக அது மாறிவிடும். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றொரு நபி மொழியிலே சொன்னார்கள், சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, மன் அமில் அமலன் ஃபலைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்தும், நாம் கட்டளையிடாத காரியத்தை, மார்க்கமாக நாம் சொல்லித்தராத காரியத்தை ஒருவன் செய்தால் அது அல்லாஹ்விடம் மறுக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். எந்த அளவிற்கு நம்முடைய மார்க்கம் சொல்லியது என்று சொன்னால், ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவங்க, ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் குறிப்பிட்ட நாட்கள்ல ஜம்ராக்கள், தூண்கள்ல கல்லெறிவாங்க. நம்ம தமிழ்ல ஷைத்தானுக்கு கல்லெறிதல் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சொல்லக்கூடாது, அது ஒரு திக்ர். அந்த தூண்கள்ல என்ன செய்வாங்க, கல்லெறிவாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஒரு கல்லை எடுத்து காட்டுறாங்க. நம்ம விளங்குறதுக்காண்டி இருந்தா புளியங்கொட்டையை விட, புளியங்கொட்டை இருக்காலே சுண்டல் புளியங்கொட்டை, இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ். அப்ப அந்த சின்ன சைஸ் கல்ல, புளியங்கொட்டையை விட சுண்டலை விட கொஞ்சம் பெருசு, அது பெரிய கல்லாம் கிடையாது. அப்ப அந்த மாதிரி ஒரு கல்லை எடுத்து காட்டி, மக்களே நீங்க ஜம்ராக்கல்ல கல் எறியும் போது இந்த சைஸ்ல தான் எரியணும், இதை விட பெரிய சைஸ்ல உள்ள கல் எடுத்து என்ன செய்யக்கூடாது, எரியக்கூடாது நபிகள் நாயகம் சொல்லிட்டு, ஈயாக்கும் அது உதுவ ஃபித்தீன், மார்க்கத்தில் வரம்பு மீறுவதை விட்டும் உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன் நபிகள் நாயகம் சொல்றாங்க. ஜம்ராவில கல் எறியறமா இல்லைங்களா? இன்றைக்கு நீங்க சில ஆட்களை பார்க்கலாம், மார்க்கம் தெரியாதவர்கள் பாட்டில விட்டு எறிவாங்க, செருப்பை விட்டு எறிவாங்க. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த சைஸ் கல்ல தான் எரியணும், இதை விட பெரிய சைஸ் செய்யக்கூடாது, எரியக்கூடாது. அப்படி எரிந்தால் என்ன, எரிஞ்சா தப்பா அப்படின்னு நம்ம கேட்போம். நபிகள் நாயகம் சொன்னாங்க, ஈயாக்கும் அது உலுவ ஃபித்தீன், மார்க்கத்துல வரம்பு மீறுவதை விட்டும் உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன். ஃபைன்னமா அஹ்லக மன் கான கப்லக்கும்
உங்களுக்கு முன்வாழ்ந்தவர்கள் அழிந்து நாசமாக போனதெல்லாம் மார்க்கத்தில் வரம்பு மீறிய காரணத்தினால்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செயலை அவங்க சொன்ன ஒரு அளவை மாற்றி விட்டோம் என்று சொன்னால் அது மார்க்கத்தில் வரம்பு மீறுதல். அது நமக்கு மறுமையில் மிகப்பெரிய ஒரு அழிவை ஏற்படுத்தும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்யறாங்க. இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு மாதத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வழிகாட்டி தரப்படாத பல்வேறு பித்அத்தான காரியங்கள். நபிகள் நாயகம் மார்க்கமாக நமக்கு வழிகாட்டி இருக்க மாட்டார்கள். குர்ஆனிலே அதுக்கு ஆதாரம் இருக்காது, நபி மொழிகளிலே அதுக்கு ஆதாரம் இருக்காது. ஆனா மக்கள் மார்க்கம் என்று செய்வார்கள். உதாரணமா எடுத்துக்கிட்டுங்க, முஹர்ரம் மாதத்தை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னோம்னா கொழுக்கட்டை பெருனா ஒரு பெருனா வச்சிருக்கிறாங்க. முஹர்ரம் மாசத்துல என்ன செய்வாங்க, கொழுக்கட்டையை சுட்டு ஒரு அஜரத்தை கூப்பிட்டு பாத்தியா ஓதி, எங்க ஊர்ல என்ன செய்வாங்கன்னா யாராவது நோய்வாய்ப்பட்டு இருந்தா அவன் மேல ஒரு துணியை போர்த்தி, சில வீடுகளில் துணியை போர்த்தாம அந்த கொழுக்கட்டையை சொரிவாங்க. சொரிதெல்லாம் மேல அப்படியே கொட்டி அதை என்ன செய்வாங்க, விளம்புவாங்க. முஹர்ரம் மாசத்துல இப்படி ஒரு ஷாபான் மாசத்தை எடுத்துக்கிட்டு வச்சுக்கிடுங்க, வலாத்து ரொட்டிம்பாங்க. பராத் ரொட்டிங்கிறத மக்கள் எப்படி மாத்திட்டாங்க, வலாத்து ரொட்டி. எங்க ஊர்ல என்ன செய்வாங்கன்னா, நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது தெருல நாங்க சவுண்ட் விட்டுட்டு போவோம், வலாத்து ரொட்டிய தாரியா சோத்து பானைய உடைக்கட்டான், அப்படி ஒரு உண்டு. அப்ப அந்த ஷாபான் மாசத்தை எடுத்துக்கிட்டோம்னா வலாத்து ரொட்டி, பராத்து ரொட்டி, அதுக்கு ஒரு அஜரத்தை கூப்பிட்டு பாத்தியா ஓதி, அது ஒரு வழிபாடு. சஃபர் மாசம் வந்துட்டு வச்சுக்கிடுங்க, கடைசி புதன்கிழமைய ஒடுக்கத்து புதன், ஒடுக்கம்னா கடைசின்னு அர்த்தம். ஒடுக்கத்து புதன், கடைசி புதன், ஆம்பளையும் பொம்பளையும் கிளம்பிடுவாங்க. எங்க ஊர்ல பெரியார் இருக்கு, உங்க ஊரு பேரே சூழ வாய்க்கால், எல்லாமே சுத்திக்கும் வாய்க்கா ஓடுதுன்னு நினைக்கிறேன், அதனால அந்த பேர் வந்திருக்கலாம், வேற காரணம் இருக்கலாம். என்ன செய்வாங்கன்னு சொன்னோம்னா, எங்க ஊர்ல ஆம்பளையும் பொம்பளையும் தலையை விரிச்சு போட்டுட்டு பெரியாத்துல போய் குளிச்சுட்டு அங்க உட்கார்ந்து கூடி குழாவி மார்க்கத்துடைய ஒழுக்க மாண்புகள் எல்லாத்தையும் மீறி எதுக்குமா இப்படி செய்யறீங்கன்னு கேட்டோம்னா, இது நாங்க ஒடுக்கத்து புதன் அங்க போய் குளிச்சாதான் நோய் எல்லாம் நீங்கும், ரசூலுல்லாஹ்க்கு கடைசி புதன்ல தான் நோய் எல்லாம் நீங்குச்சு அப்படின்னு செய்வாங்க சொல்லுவாங்க. இந்த மாவிலை, மாமரத்து இலை, மத்த இலைகள் ஏதாவது குர்ஆன் ஆயத்தை எழுதி அதை கரைச்சு என்ன செய்வாங்க, குடிப்பாங்க. இந்த மாதிரி காரியங்கள் என்ன செய்வாங்க, இந்த ஒடுக்கத்து புதன் அப்படிங்கிற பேர்ல செய்வாங்க. முஹர்ரம் மாசத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த அசனார் ஹுசைனா நோன்பு, ஒரு முஹர்ரம் மாசத்தை என்ன செய்யக்கூடாது, முட்டை சாப்பிடக்கூடாது, கரிமீன் சாப்பிடக்கூடாது, கணவன் மனைவி சேரக்கூடாது, இப்படி பல நம்பிக்கைகள், பிதாவான காரியங்கள், இவற்றையெல்லாம் எதன் அடிப்படையில் செய்யறாங்கன்னு சொன்னோம்னா மார்க்கம் என்ற அடிப்படையில் என்ன செய்வாங்க. அந்த மாதிரி இந்த ரபியுல் அவ்வல் மாதம் வந்துட்டுன்னு வச்சுக்கிடுங்க, நாங்க நபிகள் நாயகத்துக்கு மேல என்ன செய்ய போறோம், மௌலிது ஓத போறோம், நபிகள் நாயகத்துக்கு நாங்க பிறந்த நாள் கொண்டாட போறோம் அப்படிங்கிற பேர்ல இந்த 12 நாளைக்கு என்ன செய்வாங்க, குட்டி குட்டி பிள்ளைகள்லாம் அழைச்சு வச்சுக்கிட்டு, அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யறாங்கன்னு தெரியாது. ஒரு அஜர்த்து உட்கார்ந்து கொடுவாரு, அவருக்கு என்ன ஓதுறன்னு புரியாது, தெரியாது. உட்கார்ந்துட்டு அரபி பாட்டுக்கு என்ன செய்வாங்க, ஹூன்னு என்ன செய்வாங்க படிச்சுட்டு, வாழைப்பழம், நிறைய நேர்ச்சைங்கிற பேர்ல, மார்க்கத்துல நேர்ச்சைன்னு இவங்க வச்ச பேர் இருக்கு பாருங்க, சீனி சோறு, அதுக்கு பேர் நேர்ச்சை. மார்க்கத்துல நேர்ச்சைன்னு ஒரு வணக்கம் இருக்குது, நதிர்ன்னு ஒண்ணு இருக்குது. இவங்க எதையெல்லாம் யார் எந்த ஒரு முஸ்லீம் பொண்ணு போய் நேர்ச்சைன்னா என்னன்னு கேளுங்க, சோத்தை நினைப்பாங்க. நேர்ச்சைனா மார்க்கத்துல மன் நதர யுத்தி அல்லாஹ் ஃபல் யுத்தியஹு, யார் அல்லாஹ்வுக்கு வழிபடுவதற்காக நேர்ச்சை செய்தாரோ அவர் நேர்ச்சையை நிறைவேற்றட்டும். நேர்ச்சை என்பது தனி டாபிக், நான் அது உள்ள போகல. நமக்கு நேர்ச்சை நமக்கு என்ன தெரியும், வாழைப்பழம், பொரியும் கடலையும், சுண்டலு, மால்சா, சீனிச்சோறு, பலாச்சோறு, நெய்ச்சோறு, இதை ஒரு அஜரத்தை கூப்பிட்டு பாத்தியா ஓதிட்டா அதுக்கு பேரு நேர்ச்சை அப்படியே வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறாங்களா இல்லையா? இந்த மாதிரி கொண்டாட்டங்களுக்கு இவங்க என்ன செய்வாங்கன்னா, திருமறை குர்ஆன் வசனங்களையும் ஹதீஸ்களையும் இந்த தப்பான விஷயங்களுக்கு ஆதாரமா சொல்லி காட்டுவாங்க. ஏன்பா நீங்க பிறந்த நாள் கொண்டாடுறீங்க அப்படின்னு கேட்டா, நாங்க நாயகத்தை நேசிக்கிறோம், நாயகத்தை நேசிக்காதவர்கள் பாவிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நாயகத்தை நேசிக்கிறதா எங்களுடைய அர்த்தம் என்ன? ரபியுல் அவ்வல் மாசம் வந்துட்டா
பள்ளிவாசல்ல உட்கார்ந்து மௌலிது ஓதிட்டோம்னா இதுதான் நபிகள் நாயகத்தை நேசிக்கிறது அப்படின்னு அவங்க என்ன செய்றாங்க, குர்ஆன் ஆயத்தை கொண்டு இவங்க ஒரு தப்பான காரியத்தை செய்வாங்க. இவங்க ஒரு காரியத்தை செய்து விட்டு இதுக்கு என்னன்னு கேட்டோம்னா குர்ஆன் ஆயத்தை சொல்வார்கள், நபிகள் நாயகத்துடைய ஹதீஸை சொல்வார்கள். நபிகள் நாயகத்தை நேசிக்க வேண்டும் என்பது உண்மை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்காதவன் நரகம் செல்வான் என்பது உண்மை. ஆனால் இவங்க செய்யக்கூடிய காரியம் நபிகள் நாயகத்தை நேசிப்பதா? இதுதான் கேள்வி. நபிகள் நாயகத்தை நேசிப்பதுனா என்ன? அல்லாஹ்வை நேசிப்பதுனா என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மஈன். உங்களுடைய பெற்றோரை விடவும் உங்களுடைய பிள்ளைகளை விடவும் உலக மக்கள் அனைவரை விடவும் என்னை நேசிக்காதவரை உங்கள யாரும் ஈமான் கொண்டவர் ஆக முடியாது. நாம நபிகள் நாயகத்தை நேசிக்கணும். எந்த அளவுக்கு நேசிக்க வேண்டும் என்றால், நம்முடைய பெற்றோரை விடவும் நம்முடைய பிள்ளையை விடவும் உலக மக்கள் அனைவரை விடவும் நபிகள் நாயகத்தை நேசிக்கணும். இவங்க சொல்ல அர்த்தத்தை வச்சு பாருங்க. நபிகள் நாயகத்தை நேசிப்பேன் ஹதீஸுடைய அர்த்தம் என்ன? நம்முடைய பெற்றோர்கள் நபிகள் நாயகம் காட்டி தந்த மார்க்கத்திற்கு தடையாக இருந்தாலும், நம்முடைய பிள்ளைகள் தடையாக இருந்தாலும், உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் தடையாக இருந்தாலும், நபிகள் நாயகம் காட்டி தந்த மார்க்கத்தை நாம பின்பற்றுவதுதான் நபிகள் நாயகத்தை நேசிக்கிறது. இவங்க வைக்கிற அர்த்தம் என்ன? நபிகள் நாயகத்தை நேசிக்கிறதுனா அரபு பாட்டை படிக்கிறது, கூகுன் கூத்தடிக்கிறது, இந்த சுண்டலை விளம்புறது. அப்போ வச்சு யோசித்து பாருங்க, உங்களுடைய பெற்றோர்களை விடவும் உங்களுடைய பிள்ளைகளை விடவும் உலக மக்கள் அனைவரை விடவும் நீங்கள் சுண்டல் விளம்பாவிட்டால் என்னை நேசிக்காதவர் ஆகிவிடுவீர்கள். இதான் அர்த்தம். நபிகள் நாயகம் சொல்லி தந்தாங்க. அப்ப நபிகள் நாயகத்தை நேசிப்பது மார்க்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்க வேண்டும் என்பதை பல்வேறு நபிமொழிகள் நமக்கு சொல்லி காட்டுகிறது. சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாவது உங்களில் ஒருவர் சலாசுன் மன்குன்ன ஃபீஹி வஜத ஹலாவத்தல் ஈமான், 3 தன்மைகள் யாரிடம் இருக்கிறதோ அவங்க ஈமானுக்குரிய சுவையை உணர முடியும். ஈமானுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கு. நம்ம அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோம் வச்சுக்கிடுங்க, அந்த ஈமானுக்கு ஒரு டேஸ்ட் இருக்குது. எப்படி ஒரு சாக்லேட்டுக்கு ஒரு டேஸ்ட் இருக்குமோ, பிரியாணிக்கு ஒரு டேஸ்ட் இருக்குமோ, அது மாதிரி ஈமானுக்கு என்று ஒரு சுவை இருக்குது. அந்த சுவை என்பது நாவால் உணரக்கூடிய சுவை அல்ல, அது உள்ளத்தால் அனுபவிக்கக்கூடிய சுவை, உள்ளத்தால் உணரக்கூடிய ஒரு அனுபவம். அந்த 3 தன்மைகள் நம்ம கிட்ட இருந்தா தான் ஈமானுடைய சுவையை உணர முடியும். முதலாவது தன்மை என்ன? நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஐயகூனல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அந்த இருவரை தவிர உள்ள அனைத்தை விடவும் அவனுக்கு நேசத்திற்குரியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நம்ம நேசிக்கணும். எந்த அளவுக்கு நேசிக்கணும்? அந்த அல்லாஹ்வை அல்லாஹ் தூதரை விட எதுவெல்லாம் இருக்குதோ அவை அனைத்தை விடவும் அல்லாஹ்வை நாம் நேசிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரை நாம் நேசிக்க வேண்டும். இந்த தன்மை இருந்தால் நம்ம ஈமானுடைய டேஸ்ட் என்ன செய்யலாம், நாம உணரலாம். நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. இரண்டாவதாக சொன்னார்கள், ஐயுஹிப்பல் மர்அ லா யுஹிப்புஹு இல்லா லில்லாஹ். எந்த ஒரு மனிதனை நேசித்தாலும் அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் நேசிக்கணும். இது இருந்தா ஈமானுடைய சுவையை உணரலாம். நாம நேசிப்போம். ஒருவர் டாக்டர் என்பதற்காக அவரை பார்த்து சிரிப்போம், அவரோட நெருக்க வச்சுக்கிடுவோம். இன்ஜினியர் என்பதற்காக, தலைவர் என்பதற்காக, சொந்தக்காரர் என்பதற்காக. ஆனால் ஒருவரை அவர் மூமின் என்பதற்காக, அல்லாஹ்வுக்காக ஒருவன் நேசித்தால் அவன் ஈமானுடைய சுவையை உணரலாம். மூன்றாவது நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஒருவன் குஃப்ரை, ஷிர்கை, இறை மறுப்பு காரியங்களை, இணை வைப்பு காரியங்களை வெறுக்க வேண்டும். அல்லாஹ் அதை விட்டு காப்பாற்றிய பிறகு எப்படி வெறுக்க வேண்டும்? கமா யக்ரஹு ஐ யுக்தஃப ஃபின்னார், நெருப்பில் வீசப்படுவதை எப்படி வெறுப்பானோ அது போன்று வெறுக்க வேண்டும். இந்த 3 தன்மைகள் இருந்தால் அவன் ஈமானுடைய சுவையை உணர்ந்து விட்டான். அப்ப ஈமானுடைய சுவையை உணர வேண்டும் என்றால் முதல் தன்மை என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்ட இன்னொரு செய்தி நம்ம பார்க்கிறோம். ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகத்தை பார்த்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, லஅன்த அஹப்பு இலைய மின் குல்லி ஷைஇன் இல்லா மின் நஃப்ஸி. அல்லாஹ்வின் தூதரே, எல்லாவற்றை விடவும் நீங்கள் எனக்கு நேசத்திற்குரியவர்கள், என்னை தவிர. அப்படின்னா என்ன அர்த்தம்?
என்னுடைய தந்தை உயிரா நபிகள் நாயகத்தின் உயிரான்னு கேட்டோம்னா நான் நபிகள் நாயகத்தின் உயிருக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன். என்னுடைய தாயின் உயிரா நபிகள் நாயகத்தின் உயிரான்னு கேட்டா நபிகள் நாயகத்தின் உயிருக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். என்னுடைய பிள்ளையின் உயிரா நபிகள் நாயகம் முக்கியமான்னு கேட்டா நபிகள் நாயகத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட நபிகள் நாயகத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். நானா நபிகள் நாயகமா என்று வந்தால் நான் என்னுடைய உயிருக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு செய்றாங்க, நபிகள் நாயகத்தை சொல்றாங்க. இது ஈமானுடைய ஒரு அடிப்படையில நம்முடைய உயிரை விடவும் நபிகள் நாயகத்தை நேசிக்க வேண்டும் என்கின்ற அந்த இறை கட்டளை, இறை செய்தி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரியாத காரணத்தினால் அப்படி சொல்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா உமர் அவர்களே, இது தெளிவான இறை நம்பிக்கை கிடையாது. வல்லதி நஃப்ஸி பியதிஹி ஹத்தா அகூன அஹப்ப இலைக்க மின் நஃப்ஸிக், உன்னை விடவும் உன்னுடைய உயிரை விடவும் உனக்கு நான் நேசத்திற்குரியவனாக ஆகாதவரை நீங்க முழுமையான ஈமான் கொண்டவராக ஆக முடியாது நபிகள் நாயகம் சொல்றாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அவங்களுக்கு ரசூலுல்லாஹ்ட்ட கல்வி கிடைச்சிருச்சு. கல்வி கிடைச்ச மறு வினாடியே சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அல் ஆன் அந்த ஹப்பு இலைய மின் நஃப்ஸி, இப்பொழுது இருந்து என்னுடைய உயிரை விட நீங்கள் தான் எனக்கு நேசத்திற்குரியவர்கள். நபிகள் நாயகம் சொன்னார்கள், அல் ஆன் யா உமர், உமரே இப்பொழுதுதான் நீங்கள் முழுமையான ஈமானை பெற்றிருக்கிறீர்கள் அப்படிங்கிற கருத்துல நபிகள் நாயகம் சொன்னார்கள். அப்ப யோசிச்சு பாருங்க, நான் சுட்டி காட்டின எல்லா ஹதீஸுமே அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும், நபிகள் நாயகத்தை நேசிக்க வேண்டும் என்பதை நமக்கு தெள்ள தெளிவாக எடுத்துரைக்கிறது. அல்லாஹ்வை நேசிக்கிறதுனா என்ன? அல்லாஹ்வை நேசிப்பது என்றால் உதாரணம் விளைக்கிறீங்க, குர்ஆன் அகீமு ஸலா, தொழுகையை நிலைநாட்டுங்கள் குர்ஆன் சொல்லுது. தொழுகைனா என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இப்படித்தான் தொழணும்னு சொல்லி தந்த பிறகு அதற்கு மாற்றமாக நாம் தொழுதால் தொழுகையை நிலைநாட்டுங்கிற கட்டளையை நிறைவேற்றியது ஆகுமா? உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்க, சுபூ தொழுகை 2 ரக்காத், சூரியன் உதயமாவதற்கு முன்னாடி தொழணும். உதாரணம் செய்றாரு, சுபூ தொழுகைய எனக்கு நேரம் ஃப்ரீயா இருக்குது, நான் 5 ரக்காத்தா தொழ போறேன்னு தொழுதா அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா? தொழுகையை நிலைநாட்டுங்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நபிகள் எப்படி தொழுன்னு சொல்லி தந்துட்டாங்கன்னா அதுதான் தொழுகையை நிலைநாட்டுவதற்குரிய அடிப்படை. குர்ஆன் ஓதுறது மிக சிறந்த நற்காரியம். நபிகள் நாயகம் சொன்னாங்க, நீங்க ருக்கு செய்யும் போதும் சஜிதா செய்யும் போதும் குர்ஆனை ஓதாதீங்க தடுத்தாங்க. இப்ப ஒரு என்ன செய்றாரு, குர்ஆன் ஓத நற்காரியம், நான் ருக்குல போய் குர்ஆன் ஓத போறேன் அப்படின்னு அவர் செஞ்சா, சஜிதால போய் குர்ஆன் ஓத போறேன் அப்படின்னு அவர் சஜிதால குர்ஆன் ஓதுனா அவர் நன்மையை செய்கிறாரா தீமையை செய்கிறாரா? நம்ம எல்லாம் தெளிவா சொல்லுவோம், குர்ஆன் ஓதுறது நல்லதுதான், ஆனா ரசூலா ருக்குல ஓதக்கூடாது தடுத்த பிறகு, சஜிதால ஓதக்கூடாது ரசூலா தடுத்த பிறகு அதுல போய் செஞ்சா அவன் பாவம் செய்கிறான், அவன் குர்ஆனை ஓதினான் என்று யாராவது சொல்ல முடியுமா? கிபிலாவை முன்னோக்கி தொழுங்கன்னு மார்க்கம் சொல்லுது. ஒரு ஆள் கிபிலாவுக்கு எதிராக தொழுகிறாரு, தொழத்தான் செய்யறாரு, அழகா அல்ஹம்து சூரா ஓதுறாரு, ருக்கு செய்யறாரு, சுஜூது பண்றாரு, இவர் தொழுகை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? கிபிலாவை முன்னோக்கி தொழுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டால், நபிகள் நாயகம் சொல்லிவிட்டால் கிபிலாவை முன்னோக்கி தொழுதால்தான் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். ஒது இல்லாம தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு மார்க்கம் சொல்லுது. ஒரு ஆள் ஒது செய்யாம அழகா வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை உடுத்து கிபிலாவை முன்னோக்கி ரொம்ப பயபக்தியோடு அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி நிறுத்தி நிதானமா தொழுகிறாரு, ஒது மட்டும் செய்யல. இப்ப யாராவது சொல்லுங்க இவர் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்லி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கு ஒது இல்லையோ அவனுக்கு தொழுகை இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா ஒருவன் எவ்வளவு பயபக்தியா அவன் தொழுதாலும் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா? திருமறை குர்ஆன் நோன்பு நோருங்கள் சொல்லுது. எப்படி நோன்பு வைக்கணும்? சஹர்ல இருந்து சூரியன் மறையிற வரைக்கும் நாம நோன்பு முழுமைப்படுத்த சொல்லுது. உதாரணம் செய்றாரு, நான் காலையில 10 மணில இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் நான் நோன்பு வைக்க போறேன். யாராவது சொல்ல முடியுமா? காலையில 10 மணில இருந்து அவரு என்ன செய்யறாரு, சாப்பிட்டு அவரு நோன்பு வைக்க நியத்து வைக்கிறாரு, நைட்டு 10 மணிக்கு நோன்பு திறக்கிறாரு. இங்க எல்லாம் யாராவது அல்லாஹ்வுக்காண்டி அவர் உண்ணாமல் இருக்கிறார், பருகாமல் இருக்கிறார், இவர் எவ்வளவு பெரிய நன்மை செய்கிறான்னு சொல்லுவோமா? இவர் செய்வது பாவம், பெரும் பாவம், இவர் நரகத்துக்கு போவான்னு சொல்லுவோமா? மார்க்கம் ஹஜ்ஜி செய்யுங்கன்னு சொல்லுது. ஹஜ்ஜி எந்த மாசம் செய்யணும்? தொழுகை பிறை 8ல இருந்து பிறை 13 வரைக்கும் செய்யணும். ஒரு ஆள் செய்றாரு, நான் ஹஜ்ஜுக்கு போறேன்னு சொல்லிட்டு முஹர்ரம் மாசத்துல போய் ஹஜ்ஜி செய்யறாங்க வச்சுக்கிடுங்க. பிறை 9ல அரஃபாவில் தங்கணும், அவர் பிறை 8ல போய் அரஃபாவில் தங்குறான்னு வைத்துக் கொள்ளுங்கள், அவர் ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்படுமா?
மார்க்கம் அல்லாஹ் இதை செய்யுங்கள் என்று சொல்லிட்டான் வச்சுக்கிடுங்க. நபிகள் நாயகம் நமக்கு அதை சொல்லி தந்துட்டாங்கன்னா அதுதான் அல்லாஹ்வுடைய உத்தரவை பின்பற்றுவது. அந்த மாதிரி நாம அல்லாஹ்வை நேசிக்கிறேன்னா என்ன? நம்ம பிள்ளைய நேசிக்கிறேன்னா அது நமக்கு தெரியும். பிள்ளைய நேசிக்கிறேன்னா பிள்ளைய பெறுறது, பிள்ளைய அன்பு காட்டுறது, சாப்பாடு கொடுக்கறது, வளர்க்கறது, நோய் நொடி வந்தா பார்க்கறது, இது நமக்கு தெரியும். மனைவியை நேசிக்கிறதுனா எப்படின்னு தெரியும், கணவன் நேசிக்கிறதுனா எப்படின்னு தெரியும், தாயை நேசிக்கிறதுனா எப்படின்னு தெரியும், தந்தையை நேசிக்கிறதுனா எப்படின்னு தெரியும். தாய் தந்தையை நேசிக்கிற மாதிரி மனைவியை நேசிக்கிற மாதிரி தாய் தந்தையை நேசிக்க முடியுமா? மனைவியை நேசிக்கிற மாதிரி பிள்ளையை நேசிக்க முடியுமா? அதே மாதிரி அல்லாஹ்வை நேசிக்கிறதுனா என்ன? நபிகள் நாயகத்தை நேசிக்கிறதா என்ன? ஐ லவ் யூ நபிகள் நாயகம் 1000 எழுதிட்டா நம்ம நபிகள் நாயகத்தை நேசிச்சோமா? ஐ லவ் யூ அல்லான்னு ஒரு ஆள் 1,00,000 எழுதுற, ஏன்பா நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன், இதை அல்லாஹ்வை நேசிக்கிறது. அல்லாஹ்வை நேசிப்பது என்றால் என்னவென்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்து விட்டான். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகின்றான். அல்லாஹ்வை நேசிக்கிறதுனா என்ன? தொழுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். எப்படி நபிகள் நாயகம் சொல்லி தந்துட்டாங்க. நோன்பு வைங்கன்னு அல்லாஹ் சொல்லுகின்றான். நோன்பை பற்றி குர்ஆனும் சொல்லி தருகிறது, ஹதீஸும் சொல்லி தருகிறது. ஜகாத் கொடுங்கன்னு அல்லாஹ் சொல்லுகின்றான். எப்படி ஜகாத் கொடுக்க வேண்டும், எதற்கு கொடுக்க வேண்டும், எவ்வளவு கொடுக்க வேண்டும், இதையெல்லாம் நமக்கு குர்ஆனும் சொல்லி தருகிறது, ஹதீஸும் சொல்லி தருகிறது. ஹஜ் செய்யுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். எந்த நாளில் ஹஜ் செய்ய வேண்டும் எல்லாவற்றையும் நபிகள் நாயகம் சொல்லி தந்திருக்கிறார்கள். குர்ஆனும் சொல்லி தருகிறது. எல்லா விஷயத்தையும் மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது. அப்ப அல்லாஹ்வை நேசிப்பது என்றால் என்னங்கிறத மார்க்கம் சொல்லி தராமல் இருக்குமா? நபிகள் நாயகத்தை நேசிப்பது என்றால் என்ன என்பதை மார்க்கம் சொல்லி தராமல் இருக்குமா? அல்லாஹ்வை நேசிப்பதுன்னா அல்லாஹ் நமக்கு சொல்லி தர்றான், குர்ஆன்ல சொல்லி தருகின்றான். குல் நபியே நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்க கூடியவர்களாக இருந்தால், அல்லாஹ் மேல உங்களுக்கு அன்பு இருந்தால், அல்லாஹ் மேல உங்களுக்கு பாசம் இருந்தால், நாம அல்லாஹ்வை நேசிக்கிறோம், அல்லாஹ்வின் மீது அன்பு வைத்திருக்கிறோம் என்பதற்குரிய ஆதாரம் என்ன தெரியுமா? ஃபத்தபிஊனி, நபியாகிய என்னை பின்பற்றுங்கள். அல்லாஹ்வை நேசிக்கிறது என்ன அர்த்தம் தெரியுமா? நபிகள் நாயகத்தை பின்பற்றுவதுதான் அல்லாஹ்வை நேசிக்கிறது. நாமளா தெல்ல கொட்டடிக்கிறது அல்லாஹ்வை நேசிப்பது கிடையாது. நாம ஏதாவது காரியங்களை செய்வது அல்லாஹ்வை நேசிப்பது கிடையாது. ஒடுக்க தொப்புதல்ங்கிற பெயர்ல ஆத்துல போய் ஆண்களும் பெண்களும் குளிப்பது அல்லாஹ்வை நேசிப்பது அல்ல. அசனால் உசைனால் நோன்பு என்று வைப்பது அல்லாஹ்வை நேசிப்பதல்ல. தர்காக்கள்ல போய் கையேந்துவது அல்லாஹ்வை நேசிப்பதல்ல. சிலரை கூட்டி வைத்துக் கொண்டு அரபு பாட்டுக்களை படிப்பது அல்லாஹ்வை நேசிப்பதல்ல. அல்லாஹ்வை நேசிப்பது என்றால் என்ன? ஃபத்தபிஊனி, நபியாகி என்னை பின்பற்றுங்கள், யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். நாம அல்லாஹ்வை நேசிக்கிறதுனா அர்த்தம் என்ன? நபிகள் நாயகத்தை பின்பற்றுவது. லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர் வ ஸக்கரல்லாஹ கஸீரா. யார் அல்லாஹ்வை நம்புகிறார்களோ, மறுமையை நம்புகிறார்களோ, அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூறுகிறார்களோ, அப்படிப்பட்ட உங்களுக்கு நபிகள் நாயகத்திலும் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. நபிகள் நாயகம் தொழுத மாதிரி தொழுங்க, நபிகள் நாயகம் நோன்பு வைத்த மாதிரி நோன்பு வையுங்கள், நபிகள் நாயகம் ஹஜ் செஞ்ச மாதிரி ஹஜ் செய்யுங்கள், நபிகள் நாயகம் சாப்பிட்ட மாதிரி சாப்பிடுங்க, நபிகள் நாயகம் தூங்க சொன்ன மாதிரி தூங்குங்க. நாம் அல்லாஹ்வை நேசிப்பது என்றால் நபிகள் நாயகத்தை பின்பற்றுவது. நபிகள் நாயகத்தை பின்பற்றினால் நமக்கு என்ன கிடைக்கும்? யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். வ யக்ஃபிர் லக்கும் மின் ذுனூபிக்கும், உங்களுடைய பாவங்களை உங்களுக்கு மன்னிப்பான். வ மை யுதில்லாஹ வ ரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா. யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டாரோ, நேசம்னா என்ன? அல்லாஹ்வை நேசிக்கிற என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது, அல்லாஹ் சொன்னபடி வாழ்வது, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுவது. அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டவர் ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா, அவர் மிகப்பெரிய வெற்றி அடைந்து விட்டார். இது அல்லாஹ்வை நேசிக்கிறது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வை நேசிக்க என்ன அர்த்தம்? நபிகள் நாயகத்தை பின்பற்றணும். சரி, நபிகள் நாயகத்தை நேசிப்பதுனா என்ன அர்த்தம்? அதை நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் சொன்னாங்க, குல்லு உம்மத்தி யதுகுலூனல் ஜன்னah இல்லா மன் அபா, என்னை வெறுத்தவனை தவிர என்னுடைய உம்மத்துல எல்லோரும் சொர்க்கம் செல்வார்கள். அபானா என்ன அர்த்தம்? வெறுத்தவன், மறுத்தவன், மாறு செய்தவன். நபிகள் நாயகத்தை வெறுக்கிறவன் எவனோ அவன் தான் நபிகள் நாயகத்தை நேசிக்காதவன். நபிகள் நாயகம் சொல்றாங்க, என்னுடைய சமுதாயத்துல எல்லோரும் சொர்க்கம் போயிடுவாங்களாம்.
யாரு சொர்க்கம் போக மாட்டாங்க? என்ன வெறுக்கிறவன் சொர்க்கம் போக மாட்டான். அப்படின்னு என்ன அர்த்தம்? நபிகள் நாயகத்தை நேசிக்காதவன் சொர்க்கம் போக மாட்டான். அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, வமை யல்பா, உங்களை வெறுத்தவன் என்றால் யார்? உங்களை மறுப்பவன் என்றால் யார்? உங்களுக்கு மாறு செய்பவன் என்றால் யார்? உங்களுக்கு கட்டுப்படாதவன் என்றால் யார்? அபானா மறுத்தவன், வெறுத்தவன், கட்டுப்படாதவன், மாறு செய்தவன் அப்படின்னு அர்த்தம். அப்ப நபிகள் நாயகம் சொன்னாங்க, என்ன வெறுக்கிறவனா யார் தெரியுமா? அப்படின்னு நபிகள் நாயகத்தை நேசிக்காதவன் யார் தெரியுமா? மன் அத்தாஅனி தஹலல் ஜன்னா, எனக்கு கட்டுப்பட்டவன் சொர்க்கம் நுழைந்து விட்டான். நபிகள் நாயகத்தை நேசிக்கிறேன் என்ன அர்த்தம்? நபிகள் நாயகத்துக்கு கட்டுப்படுவது, நாயகம் சொன்னதை சொன்னவாறு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது, நபிகள் நாயகம் வழிகாட்டியவாறு நாம் பின்பற்றுவது. மன் அத்தாஅனி தஹலல் ஜன்னா, எனக்கு கட்டுப்பட்டவன் சொர்க்கம் நுழைந்து விட்டான். வமன் அசானி, எவன் எனக்கு மாற்றமாக நடந்தானோ ஃபகத் அபா, அவன்தான் என்னை மறுத்தவன், அவன்தான் என்னை வெறுத்தவன். அப்ப யோசித்து பாருங்க, மார்க்கம் என்பது யார் நமக்கு சொல்லி தரணும்? மார்க்கம் என்பது தீன் தீன் சொல்றோமா இல்லீங்களா? தீன் என்ன அர்த்தம்? மார்க்கம். இந்த மார்க்கத்தை நமக்கு சொல்லி தருவது யார்? ரசூலுல்லாவை விட ரசூலுல்லா மட்டும்தான் மார்க்கத்தை நமக்கு சொல்லி தருவாங்க. ஏன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகத்தை தான் வஹி அறிவித்தான். குர்ஆன் அல்லாஹ் கேட்கின்றான், அம்லஹும் ஷுரகாவும் ஷரஊ லஹும் மினத் தீனி மா லம் யஅதன் பிஹில்லாஹ். மார்க்க சட்டத்தை சொல்லக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்வுடையது. அப்ப உங்களுக்கு மார்க்க சட்டத்தை சொல்லி தரக்கூடிய அல்லாஹ் அல்லாத கடவுள்கள் உங்களுக்கு இருக்காங்க, அல்லாஹ் கேட்கிறான். இப்ப அந்த கேள்வியை தான் நம்ம கேட்கறது மௌலிது ஓதக்கூடியவங்களை பார்த்து. நீங்க நபிகள் நாயகத்தை நேசிப்பது என்றால் நபிகள் நாயகத்தை பின்பற்றுவது, அல்லாஹ்வை நேசிப்பது என்றால் நபிகள் நாயகத்தை பின்பற்றுவது. இந்த மௌலிது ஓதுவது இது வணக்கமாக இருந்தால், பிறந்த நாள் கொண்டாடுவது மார்க்கமாக இருந்தால் நபிகள் நாயகம் செய்திருக்க வேண்டும் அல்லவா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபியுல் அவ்வல் 12ல பிறந்தாங்க என்பதற்கு ஆதாரபூர்வமான எந்த சான்றும் கிடையாது. ரபியுல் அவ்வல் 12 மீலாது. இதுல கூட இவங்களுடைய கேவலம் என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க சொல்லுவாங்க, மூசா நபி ஃபிரௌன் முஹர்ரம் 10ல மூழ்கடிக்கப்பட்டான் கடல்ல. அதுக்காண்டி ரசூலுல்லாஹ் முஹர்ரம் 10ல நோன்பு வைக்க சொன்னாங்க. ஃபிரௌன் மூழ்கடிக்கப்பட்டதுக்கு முஹர்ரம் 10ல நோன்பு வைக்கணும்னு சொன்னோம்னா ரசூலுல்லாஹ் பிறந்ததுக்கு நோன்பு வைக்க கூடாதா? முஹர்ரம் 10க்கு ஃபிரௌன் மூழ்கடிக்கப்பட்டான், நோன்பு வைங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நமக்கு சட்டம் சொல்லக்கூடியவங்க ரசூலுல்லாஹ், கட்டுப்பட வேண்டிய நம்ம கடமை. ரசூலுல்லாஹ் முஹர்ரம் 10 நோன்பு வைங்க சொன்னாங்க, அதனால நான் இன்னொரு நாள்ல நோன்பு வைக்கும் நான் சட்டம் போடுவேன்னா, நீங்க சட்டம் போடுற அதிகாரத்தில் இருக்கிறீங்களா, கட்டுப்படக்கூடிய இடத்துல இருக்கிறீங்களா? சரி, அதை கூட யோசித்து பாருங்க. முஹர்ரம் 10ல ஃபிரௌன் மூழ்கடிக்கப்பட்டான்ல, ரசூலுல்லாஹ் எந்த டேட்ல நோன்பு வைக்க சொன்னாங்க? முஹர்ரம் 10ல. கடைசியில் என்ன செஞ்சாங்க? யூதர்களும் முஹர்ரம் 10ல வைக்கிறாங்க, நீங்க விரும்பினா எப்பவும் வச்சுக்கிடுங்க, நான் அடுத்த ஆண்டு உயிரோடு இருந்தால் முஹர்ரம் 9ல ஒப்பண்ணாங்க. இவங்க ரசூலுல்லாஹ் ரபியுல் அவ்வல் 12ல பிறந்தாங்க. சரி, நீ 12ல எங்கப்பா மீலாது விழா கொண்டாட? 1ல இருந்தே கொண்டாடுவான் இவன் மீலாது விழா. இது கொண்டாட்டம் கிடையாது. 1ல இருந்து எங்கப்பா கொண்டாடுறீங்க? ரசூலுல்லாஹ் 10ல நோன்பு 10ல தான் வச்சாங்க. நீ 1ல இருந்தே பள்ளியில கூத்தடிக்கிறிய, 1ல இருந்தே பள்ளி வாசல்ல மௌலிதுங்கிற பேர்ல நீ ஓதுறிய. இது எப்படி நபிகள் நாயகத்தை நேசிப்பது? நாங்க மீலாது விழா கொண்டாடுவோம். ஏன்பா? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், திங்கக்கிழமை ரசூலுல்லாஹ் வாரம் திங்கக்கிழமை ரசூலுல்லாஹ் நோன்பு வைப்பாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் கேட்க, அல்லாஹ்வின் தூதரே, நீங்க திங்கக்கிழமை நோன்பு வைக்கிறீங்களா, என்ன காரணம்? நபிகள் 2 காரணம் சொன்னாங்க. அந்த திங்கக்கிழமை நான் பிறந்தேன், அந்த திங்கக்கிழமை தான் எனக்கு முதலாக வஹி அருளப்பட்டது. சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்தாங்க என்பதற்காண்டி அவங்க செஞ்ச காரியம் என்ன? அவங்க என்ன காரணம் சொன்னாங்க? வாரம் திங்கக்கிழமை ரசூலுல்லாஹ் நோன்பு வச்சாங்க, நம்ம வச்சா தப்பு கிடையாது. அப்ப நம்முடைய கடமை என்ன? ரசூலுல்லாஹ் நோன்பு வச்சாங்க, நீ வாரம் நோன்பு வை. ஏன்பா நோன்பு வைக்கிற? ரசூலுல்லாஹ் திங்கக்கிழமை பிறந்ததுக்காண்டி வாரம் நோன்பு வச்சாங்க, அதை நான் செய்யறேன், நபி வழியை பின்பற்றுறது. ரசூலுல்லாஹ் நோன்பு வச்சாங்கல்ல திங்கக்கிழமை, ரசூலுல்லாஹ் சட்டம் சொன்னாங்கல்ல, ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர், அவங்க சட்டம் சொல்லுவாங்க. இவங்க சொல்றாங்க ரசூலுல்லாஹ் திங்கக்கிழமை நோன்பு வச்சதுனால நாங்க ரபியுல் அவ்வல்ல என்ன செய்வோம்? மௌலூத் ஓதுவோம். உனக்கு சட்டம் சொல்ற அதிகாரத்தை யாருப்பா தந்தா?
சட்டம் ஏற்றக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது? அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறானா? ரசூல்லா என்னமெல்லாம் செஞ்சாங்களோ அதுக்கு ஏட்டிக்கு போட்டியா செய்யுங்கன்னு சொன்னாங்களா? ரசூல்லா 5 நேரம் தொலை சொன்னாங்க அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி. நாங்க 10 நேரம் தொழுவோம், நாங்க ரசூல்லா 5 நேரம் தொலை சொன்னார்கள், நாங்க 10 நேரம் தொழுகையை உண்டாக்க முடியுமா? ரசூல்லா ரமதான் மாசம் 30 நோன்பு வைக்க சொன்னாங்க, நாங்க என்ன செய்வோம்? ஷவ்வால் மாசம் 30 நோன்பு வைப்ப. நீங்க போட்டிக்கு உண்டாக்குவீங்களா? ரசூல்லா ஒண்ணு சொன்னா அது கட்டுப்படணுமா, போட்டிக்கு உண்டாக்கணுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாரவாரம் திங்கட்கிழமை நான் நோன்பு, ரசூலா நோன்பு வச்சாங்க, நம்ம நோன்பு வைக்கிற சுன்னத்து. இதை ஒருவன் செய்தால் அவன் நபியை நேசிக்கிறான். ரபியுல் அவ்வல்ல விழா கொண்டாடுறதுக்கு என்ன சான்று இதுல இருக்குது? ரசூல்லா நோன்பு வச்சாங்க, இவங்க தின்று கொளிப்பதாக சொல்கிறார்கள். நபிக்கு நேர் மாற்றம். ரசூல்லா நோம்போடு இருந்தாங்களா? நாங்க என்ன செய்வோம்? விதவிதமா கறியை திம்போம், நாங்க விதவிதமா சாப்பாடாக்கி சாப்பிடுவோம். இதுதான் நபியை நேசிக்கிறதா? நபியை நேசிக்கிறதுனா நபியை கட்டுப்படுறது தானுங்க. அதுதானே மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுது. நபி வழியை பின்பற்றுவது தானே. அப்ப நபிகள் நாயகம் சொல்லாத காரியங்களை செய்வது நபி வழியை பின்பற்றுவதா? இதைத்தான் இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறதா? அதுல கூட பாருங்க, இவங்க பிறந்த நாள் விழா கொண்டாட்டம் என்பது நபிகள் நாயகம் காலத்துக்கு முன்னாடியே யூதர்கள்ட்ட இருந்துச்சு. பிறந்த நாள் விழா கொண்டாட்டம் கிறிஸ்தவர்கள்ட்ட இருந்துச்சு. ஈசா நபிக்கு என்ன செய்வாங்க? பிறந்த நாள் விழா கொண்டாடுவாங்க. அப்ப ரசூல்லா காலத்துல ரசூலுல்லாக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடுவது மார்க்கமாக இருக்கும் என்றால், நபிகள் நாயகம் 23 ஆண்டு காலம், அவங்க 63 ஆண்டு தான் உலகத்துல வாழ்ந்திருக்கிறாங்க. 40 வயசு நபி ஆகல. 40 வயசுக்கு பிறகு 23 ஆண்டு காலம் அவங்க நபியாக வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த 23 ஆண்டு காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளாவது தனக்கு பிறந்த நாள் கொண்டாடி இருக்கிறார்களா? சம்பந்தமே இல்லாதையெல்லாம் கொண்டு வந்து பிறந்த நாள் விழாம்பாங்க, வார்த்தை முன்னு சேர்த்துக்கிடுவாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், நபிமார்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் உறுதிமொழி எடுத்தான். வைத அஹதல்லாஹு மீசாக நபியீன லமா ஆதைதுக்கும் மின் கிதாபின் வ ஹிக்மத்தின் சும்ம ஜாஅக்கும் ரசூலுன் லா தூமினுன்ன பிஹி வ தன்சுருன்னஹு. நபிமார்களை எல்லாம் அல்லாஹ் கூப்பிட்டு சொன்னா, நான் உங்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கொடுத்து நீங்க நபியா இருக்கும்போது இன்னொரு நபி வந்தால் நீங்க நபியை நம்புவீர்களா? இப்ப மூசா நபி நபியா இருக்கும்போது ஹாரூன் வந்தாங்கன்னு வச்சுக்கிடுங்க. மூசா நபி ஹாரூன் நம்பணும், ஹாரூன் நபி யாரும் நம்பணும்? மூசா நபியை நம்பணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபியா இருக்கும்போது லூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் நபியாக்குனானா, லூத் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நம்பணும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் லூத் அலைஹிஸ்ஸலாம் நம்பணும். இப்ப அல்லாஹ் நபிமார்கிட்ட உறுதிமொழி எடுக்கிறான், நான் உங்களை நபியாக அனுப்புகிறேன், உங்களுக்கு வேதத்தை ஞானத்தையும் தர்றேன், பிறகு இன்னொரு நபி வந்தால் அவரை நீங்கள் நம்புவீர்களா? அப்ப நபிமார்கள் சொன்னாங்க, நாங்க நம்புறோம்னு சொன்னாங்க. இது அல்லாஹ் எடுத்த உறுதிமொழி. அல்லாஹ் கொண்டாடிய மீலாது விழா. என்னடா இது? ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு நபிமார்கள் தொடர்பா உறுதிமொழி எடுத்தான். குர்ஆன்ல இருக்குது. இது அல்லாஹ் கொண்டாடிய மீலாது விழா. எவ்வளவு பெரிய அல்லாஹ் பமன் அகுலமோ மின் மனிஸ்தர அலல்லாஹி கதிபா, அல்லாஹ்வின் மீது பொய்யை இட்டு கட்டக்கூடியதுன்னு அநியாயக்காரன் யார்? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வரஃபஅனா லக ذிக்ரக், நபியே உம்முடைய நினைவை உம்முடைய புகழை நாம் உயர்த்தவில்லையா? அல்லாஹ் நபிகள் நாயகத்துடைய புகழை உயர்த்திட்டான். ஒவ்வொரு பாங்கிலையும் நபிகள் நாயகத்துடைய பெயர் சொல்லப்படுது. அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். உலகம் முழுவதும் 24 மணி நேரம் நபிகள் நாயகத்துடைய பெயர் பாங்கில சொல்லப்பட்டு கொண்டே இருக்குது. ஒவ்வொரு தொழுகையும், சுன்னத் தொழுகையா இருக்கட்டும், ஃபர்லான தொழுகையா இருக்கட்டும், ஜும்மா தொழுகையா இருக்கட்டும், எந்த தொழுகையா இருந்தாலும், ஜனாசா தொழுகையில ருக்கு சஜிதா கூட கிடையாது. ஆனா ஜனாசா தொழுகையில கூட நபிகள் நாயகத்துமே நம்ம ஸலவாத் ஓதுறோம், நபிகள் நாயகத்தை நினைச்சு பார்க்கிறோம். எல்லா தொழுகையிலையும் நபிகள் நாயகத்து மேல ஸலவாத் ஓதி நபிகள் நாயகத்தை நம்ம நினைச்சு பார்க்கிற மாதிரி அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய புகழை அல்லாஹ் உயர்த்திட்டான். நபிகள் நாயகம் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் நபிகள் நாயகம் சொல்லி தந்த மாதிரி ரசூலா எப்படி செஞ்சாங்க ரசூலா நினைச்சு பார்க்கணும். நபிகள் நாயகம் எப்படி தொழுதாங்க, நபிகள் நாயகம் எப்படி ருக்கு செஞ்சாங்க, நபிகள் நாயகம் எப்படி அகீகா கொடுத்தாங்க, நபிகள் நாயகம் எப்படி நோன்பு வச்சாங்க, நபிகள் நாயகத்தை நினைச்சு பார்க்கணும். அல்லாஹ் நபிகள் நாயகத்தை அவங்க செஞ்ச வழிமுறையை நாம் நினைத்து பார்க்குமாறு மார்க்கத்தை ஆக்கிவிட்டான். நபிகள் நாயகத்துடைய பெயரை கேட்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொல்லணும். நபிகள் நாயகத்துடைய புகழை அல்லாஹ் உயர்த்தி விட்டான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். இவங்க சொல்றாங்க வரஃபஅனா லக ذிக்ரக், இது மீலாது விழாக்கு ஆதாரமா? என்னங்க இதுல ஆதாரம் இருக்குது? நபிகள் நாயகத்துடைய புகழை உயர்த்திட்டான் குர்ஆன் சொல்லுது, அது என்ன நம்ம ஹதீஸ் சொல்லுது, இது எப்படி மீலாது விழாக்கு ஆதாரம்? ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒரு மார்க்கத்துல
ஷிர்க் இல்லாத பாவம் இல்லாத கவிதைகளை படிச்சா தப்பு கிடையாது. ஒரு சஹாபி என்ன செய்வாரு, மக்கா முஷ்ரிக்கீன்கள் எல்லாம் நபிகள் நாயகத்தை திட்டி வசை கவி பாடுவாங்க. அப்ப அவங்களுக்கு பதிலடி கொடுக்கறதுக்காண்டி ரசூலுல்லாஹி என்ன செஞ்சாங்க, பள்ளிவாசல்ல ஒரு மேடை அமைச்சு ஹஸ்ஸான் பின் சாபித்தை விட்டு என்ன செஞ்சாங்க, பதிலடி கொடுக்க சொன்னாங்க. அது ரபியுல் அவ்வல்ல செஞ்சாங்களா? இல்ல. எதிரிகள் வசை கவி பாடிய காலத்துல செஞ்சாங்க. அதை கூட்ட வருஷம் உட்கார்ந்து ஓதுனாங்களா? அப்படி கிடையாது. அது பிறந்த நாள் விழான்னு சொன்னாங்களா? அப்படி செய்யல. உடனே இவங்க ஹஸ்ஸான் பின் சாபித் பள்ளிவாசல் கவி பாடினால் மீலாது விழாக்கு ஆதாரம். என்னடா ஆதாரம்? நீங்க செய்யற மாதிரி இருந்தால் ஆதாரம் சொல்லு. ரபியுல் அவ்வல்ல 1 இருந்து 12 வரைக்கும் சஹாபாக்கள்லாம் பள்ளியாசல்ல உட்கார்ந்துட்டு அஸ்ஸலாமு அலைக்க ஸைனல் அன்பியா அபூபக்கர் ஓத, உமர் அதுக்கு மெட்டெடுத்து அஸ்ஸலாமு அலைக்க இப்படி ஓதி ரசூலுல்லாஹ் அதுக்கு துவா ஓதுனாங்க, நீ காட்டு. அது மீலாது விழான்னு அர்த்தம். எங்கேயோ ஒரு சஹாபி ஒரு கவிதை பாடினாரு, அது எதிரிகள் வசை கவி பாடும்போது அதுக்கு பதிலடி கொடுத்தாரு. அது போர்க்காலத்துல செஞ்சது. அதை ஒரு கூட்டமைப்பாக ஒரு விதம் கற்பிச்சு செய்யல. ஏதாவது ஒரு பாட்டு படிச்ச மாதிரி கவிதை படிச்ச மாதிரி வந்துச்சுன்னு வச்சுக்கிடுங்க, அது ஒண்ணு மீலாது விழாக்கு ஆதாரம். நீங்க செய்யற மாதிரி டேட்ல, நீங்க செய்யற விதத்துல, நீங்க படிச்ச பாட்டை அது சொல்லுதான். ரசூலுல்லாஹ் ஒரு திருமணத்துக்கு போறாங்க. அந்த திருமணத்துல திருமணம் முடிஞ்ச மறுநாள் குட்டி பிள்ளைங்க இருக்குல்ல, குட்டி பிள்ளைங்க அது கையில தஃப வச்சுக்கிட்டு பாட்டு படிக்குது. குட்டி பிள்ளைங்க பாட்டு படிக்கதானே செய்யும், அது பாட்டு படிக்குதுங்க. அப்ப அதுங்க ஒரு பாட்டு படிக்குதுங்க, ஃபீனா நபியுன் யஅலமு மா ஃபீ கதிர், எங்களிலே ஒரு நபி இருக்கின்றார், அவர் நாளை நடப்பதை எல்லாம் அறிவார். அப்ப நபி என்ன சொன்னாங்க, இப்படி படிக்க கூடாதுமா, லா யஅலமு மா ஃபீ கதிர் இல்லல்லாஹ், நாளை நடப்பது அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய முடியாது, நீங்க முந்தி படிச்ச பாட்டையே படிங்க. இதையெல்லாம் விட்டுருவாங்க. பார்த்தீர்களா, சின்ன பிள்ளை தஃப் அடிச்சிருக்கிறாங்க, மீலாது விழாக்கு ஆதாரம். சின்ன பிள்ளை தஃப் அடிச்சு விளையாண்டா அது மீலாது விழாக்கு ஆதாரமா? அது மார்க்கமா? அது வணக்கமா? அது இபாதத்தா? பிள்ளைங்க 1000 விளையாட்டு விளையாடுவாங்க. நம்ம இந்த மார்க்கத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம், பிள்ளை அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. பிள்ளைங்க விளையாடுவாங்க, அதனால அது மார்க்கம் ஆயிருமா? பிள்ளைங்க பாட்டு படிச்சா மார்க்கமா? நீங்க செய்யற மாதிரி நபிகள் நாயகம் செஞ்சு விதத்தை மாத்தலாமா? நான் கேட்கிறேன். நபிகள் நாயகம் ருக்கு செஞ்சுட்டு சஜிதா பண்ணாங்க. ஒரு ஆளு சஜிதா பண்ணி ருக்கு பண்ணா தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா? இவங்க செய்யற எந்த நாள் கிடையாது, விதம் கிடையாது, வார்த்தை கிடையாது, நேரம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு சஹாபி கவிதை படிச்சதா இருக்கும். மார்க்கத்துல கெட்ட கவிதையா இருந்தா ரசூலுல்லாஹ் கண்டிக்கிறாங்க. லா யம்தலிய ஜௌஃப அஹதிக்கும் கைஹன் கைருல் லஹம யம்தலிய ஷஅரன், உங்களை ஒருவருடைய உள்ளம் கேடுகட்ட கவிதையால் நிரம்பி இருப்பதை விட சீர் சலத்தால் நிரம்பி இருப்பது சிறந்தது. நாங்க அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், வமா அல்லம்னாஹு ஷிஅர், நாம் இந்த நபிக்கு கவிதையை கற்றுக் கொடுக்கவும் இல்லை, வமா யம்பகி லஹு, நபிக்கு கவிதை பாட்டு தேவை தகுதியானதும் கிடையாது. கெட்ட கவிதையா இருந்தா அல்லாஹ் சொல்கிறான், வஷுஅராஉ யத்தபிஉஹுமுல் காவூன், கவிஞர்களை வழிகேடர்கள் பின்பற்றுவார்கள். கவிதை என்பது நல்ல கவிதையா இருந்தா, ஷிர்க் இல்லாத கவிதையா இருந்தா ஒருத்தன் படிக்கலாம், ஒருத்தன் ரசிக்கலாம். அது மார்க்கம் கிடையாது, அது வணக்கம் கிடையாது. வணக்கமாக இருக்கும் என்றால் அதை முதலில் யார் செய்து காட்டியிருப்பார்? யார் செய்து காட்டியிருப்பாங்க? நபிகள் நாயகம் செய்து காட்டியிருப்பார்கள். ரபியுல் அவ்வல் மாசத்துல 12 நாள் நபிகள் நாயகம் கவிதை படிச்சதா ஒரு ஆதாரத்தை காட்ட முடியுமா? ரசூலுல்லாஹ் 14 விழா கொண்டாடியதாக ஒரு ஆதாரம் இருக்கிறதா? சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்க்கு 14 விழா கொண்டாடினார்களா? நீங்க செய்யக்கூடிய முறையில, இவங்க செய்யக்கூடிய முறையில இல்ல. மறைமுகமாகவும் கிடையாது, நேரடியாகவும் கிடையாது. ஏதாவது ஒன்றை எடுத்து வைத்துக் கொண்டு அதற்கு இவங்க என்ன செய்வாங்க, மீலாது விழான்னு பேர் வச்சுக்கிடுவாங்க. சரி, அடுத்து பாருங்க, இவங்க செய்யறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. சரி, இவங்க மௌலூதுன்னு பாட்டு படிக்கிறாங்கல்ல, இந்த பாட்டாவது மார்க்கத்துக்கு உட்பட்ட கவிதையா இருக்கா? கவிதையில சரி நல்ல கவிதை இருக்கு, படிச்சா தப்பு கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ஒரு காஃபிர் நபிகள் நாயகம் காலத்துல இருந்தார். அவர் பெரிய கவிஞர். அவர் ஒரு கவிதை படிச்சார், குல்லு ஷையின் மா ஹலல்லாஹு பாத்திலுன், அல்லாஹ்வை தவிர உள்ள எல்லாமே அழியக்கூடியது கவிதை படிச்சார். அப்ப நபிகள் நாயகம் சொன்னாங்க, அவன் படிச்ச கவிதையிலேயே இதான் சிறந்த கவிதைன்னாங்க. அதனால இதை மௌலூதுன்னு பேர் வைக்க போறீங்களா? இதெல்லாம் கூடி உட்கார்ந்து ஓத போறீங்களா? கவிதைக்கு மார்க்கத்துக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த மௌலூது ஃபுல்லா இருக்கு பாருங்க, மௌலூது எல்லாமே ஷிர்க், அல்லாஹ்க்கு இணை வைக்கிறதுங்க. அல்லாஹ் காப்பாத்தணும்.
நான் சொல்வது தப்பா? நான் விளக்கின பிறகு நீங்க யோசித்து பாருங்க. எப்படி அல்லாஹ்க்கு இணை வைக்கிறது? இணை வைக்கிறது எவ்வளவு பெரிய பேராபத்து. நம்ம எந்த பாவம் செஞ்சாலும் நம்ம மௌத்தாவதுக்கு முன்னாடி அல்லாஹ்ட தௌபா செஞ்சுட்டு அல்லாஹ் மன்னிச்சிருவான். ஷிர்கா இருந்தாலும் ஒரு மௌத்தாவதுக்கு முன்னாடி திருந்திட்டான் வச்சுக்கிடுங்க, அல்லாஹ் மன்னிச்சிருவான். எந்த பாவமாக இருந்தாலும் நாம பாவ மன்னிப்பு கேட்காம மௌத்தாயிட்டோம் வச்சுக்கிடுங்க, அல்லாஹ் நாடுனா மன்னிப்பான். நம்ம ஒரு ஆள் நிறைய புறம் பேசுறோம், நிறைய பொய் பேசுறோம், எவ்வளவோ பாவங்களை செய்யறோம், நாம தௌபா செய்யாம மௌத்தாயிட்டோம், அல்லாஹ் நாடுனா மன்னிக்கலாம். ஆனா ஒரே ஒரு பாவத்தை செஞ்சுட்டு நாம திருந்தாம மௌத்தாயிட்டோம் வச்சுக்கிடுங்க, கதை முடிஞ்சு போச்சு. நிரந்தரமான நரகம். அது என்ன பாவம்? அல்லாஹ்க்கு இணை வைக்கிற பாவம். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்ல, இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அய்யுஷ்ரக பிஹி, அல்லாஹ் அவனுக்கு இணை வைக்கப்படுவதை மன்னிக்கவே மாட்டான். வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா, அது அல்லாத பாவத்தை தன் ஆடியோருக்கு மன்னிப்பான். வமே யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் லல்ல லலால முபீனா, யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறானோ அவன் தெளிவாக வழிகட்டு விட்டான். வமே யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் இஃப்தரா இஸ்மன் அதீமா, யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறானோ அவன் மிகப்பெரிய பாவத்தை இட்டு கட்டி விட்டான். வமே யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறானோ அவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். சொர்க்கம் ஹராம், சொர்க்கம் தடை, அவன் சொர்க்கம் நுழைய முடியாது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் இணை வைக்கிறானா இல்லையா, அவன் வலா யதுகுலூனல் ஜன்னா ஹத்தா யலிஜல் ஜமலு ஃபி சம்மில் ஹியாத், ஒட்டகம் ஊசியின் துவாரத்திற்குள் நுழைகின்ற வரை சொர்க்கத்துக்குள் நுழைய முடியாது. அல்லாஹ் இணை வச்சவன். யோசித்து பாருங்க, ஊசி துவாரத்துல ஒரு நூலை நம்ம உள்ள நுழைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவோம். ஒட்டகத்தை ஊசி துவாரத்தை நுழைக்க முடியுமா? இவங்க சொன்னான்னு சொல்லுவாங்க, ஒட்டகத்தை விட பெரிய ஊசிக்கு பெரிய ஓட்ட போட்டா நுழைஞ்சிருப்பாங்க. உடனே சொன்னா இல்லையா, மலையை தூக்க போற, எல்லாரும் மலையை தூக்க போறியா? அவன் வேகமா வந்து செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 4 மணிக்கு வந்துருங்க, எல்லாரும் கூட்டிட்டாங்க. ஆனா மலையை தூக்க போற, எல்லாரையும் முதுகுல தூக்கி வைங்க. நானும் அந்த கதையிலையாவது அல்லாஹ் சொல்ல வசனத்தை சிந்திப்பாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், ஒட்டகம் ஊசியின் துவாரத்திற்குள் நுழையும் வரை அல்லாஹ்க்கு இணை வைத்தவன் சொர்க்கத்திற்குள் நுழைய முடியாது. இணை வைத்தல் பெரும் பாவம், மாபாவம். இணை வைத்தல் என்ன தெரியுங்களா? இணை வைத்தல் எங்க உண்டாவது தெரியுங்களா? நபிகள் நாயகம் சொன்னாங்க, நம்முடைய கலிமா நமக்கு எல்லாம் தெரியும். நம்முடைய கலிமா என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன அர்த்தம்? சொல்லுமா. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. லா இலாஹ இல்ல என்ன அர்த்தம்? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. வணக்கம்னா என்ன தெரியுமா? அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் வணங்கணும். வணக்கத்துடைய அடிப்படை என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் சொன்னாங்க, அத்துவாவு ஹுவல் இபாதா, துவாதான் வணக்கம், துவாதான் வணக்கம். எப்படி யோசித்து பாருங்க. எல்லாரும் இஷா தொழுதும், இஷா தொழுக வந்து துவாங்க. எப்படி துவான்னு கேக்குறீங்களா? எதுக்காண்டி தொழுதும்? நம்ம நினைக்க துவான கையேந்தி கேட்கறது மட்டும் துவான்னு நினைக்கிறோம். அது மட்டும் துவா கிடையாது. நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு வணக்கமும் துவா. சின்ன காரியத்துல இருந்து பெரிய காரியம் வரைக்கும் தொழுகிறோம். நம்ம தொழுமுறை என்ன தொழுகை? அல்லாஹ் என் தொழுகையில் ஏத்துக்க. தொழுதா நமக்கு மறைமுகமா அல்ல ஒரு துவா இருக்கு. அல்லாஹ் நமக்கு நன்மையை தருவான், அல்லாஹ் நரகத்தை விட்டு காப்பாத்துவான், அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான், அல்லாஹ் பரக்கத்தை தருவான், அல்லாஹ் ரஹமத்தை தருவான். இந்த நம்பிக்கை இல்லாம நம்ம ஏதாவது ஒரு வணக்கத்தை செய்யறோமா? ஒரு 5 ரூபாய் ஒரு ஆளுக்கு தர்மம் செய்யறோம், அதுல துவா இருக்கு. என்ன துவா? நீ கையேந்தி கேட்கறது இல்ல, அதுல ஒரு துவா நம்பிக்கை இருக்கு. அல்லாஹ்வுக்காண்டி செஞ்சோம்னா அல்லாஹ் எனக்கு நன்மையை தருவான், அல்லாஹ் எனக்கு பரக்கத்தை தருவான், அல்லாஹ் எனக்கு ரஹமத்தை தருவான், அல்லாஹ் எனக்கு நரகத்தை விட்டு காப்பாத்துவான். துவாவுடைய நோக்கம் இல்லாத எந்த வணக்கமும் கிடையாது. எல்லா வணக்கத்திலையும் துவா இருக்கு. எல்லா ஷிர்கிலையும் அந்த இறைவன் அல்லாத பொருளை வணங்கக்கூடிய தன்மை என்ன செய்கிறது? இருக்கிறது. எல்லா ஷிர்கிலையும் இறைவன் அல்லாத பொருளை வணங்கக்கூடிய தன்மை இருக்கு. இறைவன் அல்லாத பொருள் நம்ம துவா கேட்கிறோம். ஒரு ஆள் பூசணிக்காயை தொங்க விடுறாரு. எதுக்குப்பா தொங்க விட்டுருக்க? அவரு பூசணிக்காயை காப்பாத்துன்னு கேட்கறது இல்லை.
அவர் பூசணிக்காய் தொங்க விட்டுருக்காரு, இது எங்க வீட்டுக்கு வரக்கூடிய கஷ்டத்தை நீக்கும், என் வீட்டுக்கு நல்லது கொண்டு வரும், தீமையை தடுக்கும் அப்படின்னு நம்பிட்டா அவர் ஏற்ற துவா கேட்டாரு. பூசணிக்காய் துவா கேட்டாரு. நாங்க எங்க பூசணிக்காய் கும்பிட்டோமா? பூசணிக்காய் நாங்க பூசணிக்காய் துவா கேட்ட அப்படி இல்ல. நீ தொங்க விட்டிருப்பதே துவாவுடைய நம்பிக்கை பூசணிக்காய் மணி வைத்து விட்டாய். இப்படி அல்லாஹ் அல்லாத எந்த பொருளுமே நம்பிக்கை வச்சாலும் அது துவா. அது மட்டும் இல்லைங்க, நமக்கு முன்னாடி இல்லாத ஒருவன் நம்முடைய பேச்சுக்களை கேட்க முடியும், நமக்கு பதிலளிக்க முடியும் அப்படின்னு நம்ம நம்புறதா இருந்தா அல்லாஹ் மேல மட்டும் தான் நம்பிக்கை வைக்கணும். யார் மேல மட்டும் நம்பிக்கை வைக்கணும்? அல்லாஹ் மேல. முன்னாடி இருத்தல்னா என்ன? நீங்க என்ன முன்னாடி இருக்கிறீங்க, அதே போன்று முன்னிலையில் இருப்பதுடைய சட்டம் ஒண்ணு இருக்கு. ஒரு ஆள் சவுதி அரேபியாவில் இருப்பாரு, நம்ம போன்ல பேசுவோம், நமக்கு அவருக்கு என்ன இருக்கும்? தொடர்பு இருக்கும். அவர் முன்னிலையில் இருப்பதுடைய சட்டத்தில் என்ன செய்யறாரு? இருக்கிறார். ஒரு படைப்பினம் அவர் அந்த படைப்பினத்தால முடிஞ்ச ஒரு உதவியை அல்ல தீமையை செய்யணும்னா அதுக்கு நமக்கு தொடர்பு இல்லாம என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. அந்த மாதிரி செய்யக்கூடிய ஆற்றல் யாருக்கு மட்டும்தான் இருக்குது? அல்லாஹ்க்கு மட்டும்தான் இருக்குது. நம்ம அல்லாஹ்ட்ட துவா கேட்கிறோம்னா, என்னுடைய இறைவன் என்னுடைய உள்ளத்தில் உள்ளதை அறிகிறான், என்னுடைய இறைவன் நான் பேசுவதை கேட்கிறான், என்னுடைய இறைவன் நான் செய்வதை எல்லாம் பார்க்கிறான், என்னுடைய இறைவன் ஒவ்வொரு வினாடியும் உயிரோடு இருப்பவன், என்னுடைய இறைவன் வாரி வாரி வழங்கக்கூடியவன், என்னுடைய இறைவன் தேவையற்றவன், என்னுடைய இறைவன் அன்பாளன், என்னுடைய இறைவன் ஆற்றல் மிக்கவன். இவ்வளவு நம்பிக்கையும் துவாவில் இருக்குங்க. இவ்வளவு நம்பிக்கையும் துவாவில் இருக்கு. நம்ம அல்லாஹ்ட்ட கையேந்தி கேட்கணும் வச்சுக்கிடுங்க, அல்லாஹ் ஹய்யுல் கய்யூம், அவன் என்றென்றும் உயிரோடு இருப்பான். ஒரு வினாடியை கோடியாக பங்கிட்டால் கூட அல்லாஹ் உயிரோடு இருக்கிறான். அந்த நம்பிக்கை நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கிறோம். அல்லாஹ் சமீர், அல்லாஹ் பசீர், லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் வஹுவ ஸமீஉல் பஸீர். அவனை போன்று எப்பொழுதும் இல்லை, அவன் செவியேற்பவன், பார்ப்பவன். அல்லாஹ் மாதிரி நபிகள் நாயகம் கேட்க முடியுமா? மொய்தி அப்துல் காதர் ஜிலானி கேட்க முடியுமா? யாரும் கேட்க முடியுமா? பார்க்க முடியுமா? அல்லாஹ் நம்ம கேட்கிறோம். அல்லாஹ் கனி, அல்லாஹ் தேவையற்றவன், மற்ற எல்லாருமே தேவை உடையவங்க. யா அய்யுஹன்னாஸ் அன்துமுல் ஃபுகராஉ இலல்லாஹ், மனிதர்களே நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வின் பக்கம் தேவை உடையவர்கள். நபிகள் நாயகம் அல்லாஹ்வின் பக்கம் தேவை உடையவர்கள். இந்த நம்பிக்கை நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கிறோம். அல்லாஹ் ரஹீம், அல்லாஹ் கருணையா அன்பாளன். அல்லாஹ்வுக்கு நிகரா அன்பாளன் இருக்க முடியுமா? அல்லாஹ் கதீர், ஆற்றல் மிக்கவன். வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர். நாம ஒருதண்ட கையேந்தி துவா கேட்கணும்னா, நம்ம முன்னிலையில் இல்லாவிட்டாலும் அவன் நம்மை பார்க்கிறான், நம்மை கேட்கிறான், நாம் செய்வதை அறிகிறான். நமக்கு அவன் அருள் புரியக்கூடியவன், நமக்கு அவன் வாரி வாரி வழங்கக்கூடியவன், அவன் அன்பாளன், அவன் நமக்கு தருவதற்கு ஆற்றலுடையவன். அப்படிங்கிற நம்பிக்கையில கேட்கறது தாங்க துவா, வணக்கம் என்ற துவா. அப்துல் காதர் இந்த வான் கூப்பிடுறவன் எதுவும் அழைப்பு தான். இந்த துவாவை மார்க்கம் பேசல. இவன் கேட்பாங்க, அல்லாவை தவிர யாரையும் அழைக்க கூடாது என்கிறார்கள். மோதினாரு பாங்கு சொல்லும் போது ஹய்யா அலல் ஸலான்னு அழைக்கிறாரு, இது ஷிர்கான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி மோதினாரு பாங்கு சொல்லும் போது மக்களை அழைக்கிறாரு, இந்த மாதிரி கையேந்தி அழைக்கிறாரு, இந்த மாதிரி நம்பிக்கையில அழைக்கிறாரா? ரொம்ப ஒரு அற்பத்தனமான வாதங்கள். ஒருத்தன் உயிரோட இருந்தாலும் சரி, உயிரோட இருந்தாலும் சரி, இறந்து போனாலும் சரி, அல்லாவை போன்று துவாவை செவியேற்கக்கூடியவன் யாரும் கிடையாது. மௌலூதுல ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் என்ன? அல்லாவை நாம எப்படி அழைக்குவோமோ அந்த மாதிரி அழைக்கிறது. கேட்டா டாக்டர்கிட்ட போய் நம்ம மருத்துவம் பார்க்கலையா? இப்ப எனக்கு ஒரு நோய் வந்துடுச்சு, ஒரு அப்துல் காதர் டாக்டர் இருக்காரு, நான் அங்க உட்கார்ந்துக்கிட்டு, அப்துல் காதர் டாக்டர் அவர்களே, எனக்கு காய்ச்சல் வந்து விட்டது, எப்படியாவது என்னுடைய நோயை குணப்படுத்தி விடுங்கள், எனக்கு மருந்து தாருங்கள், இப்படியா கேட்போம்? அப்துல் காதர் டாக்டர் உயிரோடு தானே இருக்காரு. அப்துல் காதர் டாக்டர்கிட்ட போய் கேட்கணும், எப்படி கேட்போம்? அல்லாஹ்ட்ட கேட்கிற மாதிரியே கேட்போம். அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ் அறிகிறான், அல்லாஹ் தருவான், அல்லாஹ் ஆற்றல் மிக்கவன் அப்படிங்கிற நம்பிக்கை அல்லாஹ்ட்ட கேட்போம். அப்துல் காதர் டாக்டர் உயிரோடு இருக்காரு, அவர்கிட்ட நேரடியா போய், டாக்டர் அவர்களே என் பிள்ளை காய்ச்சல், என்ன சாப்பிட்டீங்க, எத்தனை தடவை வெளிக்கு போச்சு, அவர் 1008 கேள்வியை கேட்டுட்டு அவர் 2 மருந்து எழுதி தருவாரு. அல்லாஹ் நாடுனா குணமாகும், அல்லாஹ் நாடுனா குணமாகாது. ஏன்டா அல்லாஹ் அல்லாதவங்கள்ட்ட போய் துவா கேட்கறீங்கன்னு சொன்னோம்னா, அப்துல் காதர் டாக்டர்கிட்ட போய் நீங்க கேட்கலையா?
ஆனா உயிரோடு இருந்தாலும் செத்தாலும் அல்லாஹ்வை போன்று எவரும் கேட்க முடியாது, பார்க்க முடியாது, பதிலளிக்க முடியாது, ரஹமத் செய்ய முடியாது, அருள் புரிய முடியாது. ஆனா மௌலூதுல உள்ள எல்லா வரியும் நம்ம அல்லாஹ்விட்ட நம்ம எப்படி கேட்கிறோமோ அப்படி கேட்கறது தாங்க. மௌலூதுல உட்கார்ந்து ஓதுறாங்க. எப்படி ஓதுறாங்க? அந்த கஃபாருல் ஹதாயா, நபிகள் நாயகத்தை பார்த்து, நபிகள் நாயகமே நீங்கள் பாவத்தை மன்னிக்க கூடியவர்கள் அப்படின்னு சொன்ன உடனே இவன் வீட்டுல உட்கார்ந்துக்கிட்டு, தெருல உட்கார்ந்துக்கிட்டு, பள்ளிவாசல்ல உட்கார்ந்துக்கிட்டு நம்ம எப்படி அல்லாஹ்வை துவா செஞ்சு கேட்போமோ, வைதா சால்த ஃபஸல் இல்லா, நீ எதை கேட்ட அல்லாஹ்விடம் கேள், இதஸ்தஅன்த ஃபஸ்தஈன் பில்லா, நீ உதவி தேடினா அல்லாஹ்ட்ட உதவி தேடு. அப்படி என்ன அர்த்தம்? கையேந்து நீ கேட்டா அல்லாஹ்ட்ட மட்டும் கேளுன்னு சொல்லக்கூடிய மார்க்கத்துல அத்துவா ஹுவல் இபாதா, துவா என்பது வணக்கம் என்று சொன்ன மார்க்கத்துல இவர்கள் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு அழைக்கிறார்கள் அந்த கஃபாருல் ஹதாயா, நபிகள் நாயகமே நீங்க தான் பாவங்களை அழிக்கக்கூடியவர்கள், வஸ்துனூபில் மூபிகாத், அழித்தொழிக்கக்கூடிய பாவங்களையும் நீங்கள் தான் மன்னிக்க கூடியவர்கள், அந்த சத்தாருல் மசாவி, நீங்கள் தான் தீமைகளை எல்லாம் மறைக்கக்கூடியவர்கள். இப்படி சொல்லிக்கிட்டே வந்துட்டு கஃபிரு அன்னி துனூபி, என்னுடைய பாவங்களை எல்லாம் எனக்கு மன்னித்து விடுங்கள் மௌலூதுல ஓதுறீங்க. வாஃபுலி அன்சையாத்தி, என்னுடைய தீமைகளை எல்லாம் அழித்து விடுங்கள் மௌலூதுல ஓதுறீங்க. அப்ப நாம கேட்கிறோம், ஏப்பா துவாங்கிறது வணக்கம், அல்லாஹ்ட்ட தானப்பா துவா கேட்கணும், நீ நபிகள் நாயகத்தை கேட்கிறியப்பா, இது எவ்வளவு பெரிய ஷிர்க்கு. உடனே நீ உன் மனைவியை கூப்பிடலையா? வீட்டுக்கு போய் ஆமினா சாப்பாடு எடுத்து வை உன் மனைவிட்ட கேட்கிறியா இல்லையா? அழைக்கிறியா இல்லையா? அது ஷிர்கா? மனைவிட்ட சாப்பாடு கேட்கிறோம், எந்த கூமுட்டையாவது பள்ளியாசல்ல உட்கார்ந்துக்கிட்டு என்னுடைய மனைவி ஆமினாவே, அது மனைவி வெளியூர்ல இருக்கிறாங்க, இவர் வீட்டுல உட்கார்ந்துட்டு என்னுடைய மனைவி ஆமினாவே எனக்கு சாப்பாட்டை வைப்பாயாக, அப்படியா கேட்கறீங்க? மனைவி வீட்டுல உயிரோட ஹயாத்தா இருப்பா, தூங்கிட்டு இருந்தா கூட எழுப்புவாரு, ஏ ஆமினா, ஏ ஹதீஜா, ஏ ஃபாத்திமா, எஞ்சுமா சாப்பாடு வைமா, அது தலையை சொல்லிட்டாங்க, தோட்டத்து வீட்டுல இருக்குது, சமையல் கட்டில இருக்குது, எடுத்து வச்சு கொட்டிட்டு போங்க, தூங்கிட்டு இருக்க மனுஷனை வந்து எழுப்பிக்கிட்டு என்ன பாடுபடுத்துறிய? அல்லாஹ்வை கூப்பிடுற மாதிரி நீ மனைவியை கூப்பிடுவியா? அல்லாஹ்வை அழைக்கிற மாதிரி டாக்டரை அழைப்பியா? உதாரணம் சொல்றாங்க, உதாரணம் பெரிய பெரிய ஆலிம்கள் உட்கார்ந்து இருக்கிற அப்பாவி மக்கள் அஜரத்தை அசத்திட்டாரடா, என்ன மாதிரி பயான் சார். ஒரு வஹாபி கூட எல்லாரும் வழிகேடர்கள், என்னடா தர்காத பையான்டா கேட்கிற? அவர் பார்க்கிறாரா? அவர் கேட்கிறாரா? அவர் ரஹமத் செய்வாரா? அவர் அல்லாஹ் மாதிரி ஆற்றல் பெற்றவரா? அல்லாம அந்த சக்தி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், அப்படி கொடுத்திருக்கான்னு நம்பிட்டா அதுதான் ஷிர்க்கு. அல்லாஹ்வை தவிர யாரையும் அழைக்க கூடாதுன்னு இருக்கும் போது மௌலூதுல புள்ள என்ன வருது? பாவ மன்னிப்பு கேட்கிறான், அதுவும் அல்லாஹ்வை துவா செஞ்சு கேட்கிற மாதிரி. நபிகள் நாயகத்தை கேட்கிற, அஸ்ஸலாமு அலைக்க யா மாஹில் துனூபி, பாவத்தை அழிக்கக்கூடியவரே உங்கள் மீது சாந்தி உண்டா அப்படின்னு சொல்றிய. நான் இப்போ ஒரு இம்ரானை பாக்குறேன், அஸ்ஸலாமு அலைக்கும், இம்ரான் என் முன்னாடி இருக்கிறாரு, அவருக்கு நான் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றேன். நீ நபிகள் நாயகத்தை அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றிய, ரசூலுல்லாஹ் மேல சலாம் சொல்லக்கூடாது, எந்த மாதிரி சொல்லு. நபிகள் நாயகத்து மேல அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றது நபிகள் நாயகம் கேட்கிறாங்கன்னு சொல்றிய, நாம ஒரு மனுஷனை அழைச்சு கேட்கிற மாதிரி நம்புகிறாயா? அல்லாஹ் கேட்பதை போன்று கேட்பார் என்பது உன்னுடைய விஷயமா? நாம ஒரு மனுஷன் பேச நபிகள் நாயகத்தை கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டு. மேராஜ் பயணத்தில் மூசா நபியை சந்திக்கவில்லையா? சந்திச்சாங்க. அல்லாஹ் அழைக்கிற மாதிரியா மூசா நபியை அல்லாஹ் அழைக்கிற மாதிரி அழைச்சாங்க. அல்லாஹ் கண்ணு முன்னாடி அல்லாஹ் தன்னுடைய வல்லமை எடுத்து காட்டினான். மூசா நபியை நேருக்கு நேர் பேசினார்கள். ரசூலுல்லாஹ் மூத்தா போன மூசா நபியிடம் பேசினாள் அல்லவா? ரசூலுல்லாஹ் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய வல்லமையால் மூசா நபியை நேருக்கு நேர் ஒரே ஒரு ஆதாரம் நான் கேட்கிறேன், கியாமத் வரைக்கும் டைம், கியாமத் வரைக்கும் நபிகள் நாயகம் உயிரோடு இருக்கும் போது அல்லாஹ்வை அழைக்கிற மாதிரி நபிகள் நாயகத்துல உதவி கேட்டு சஹாபாக்கள் அழைச்ச மாதிரி ஒரே ஒரு ஆதாரம் காட்டிவிட்டால் காட்டவே முடியாது. இந்த மௌலூது நீங்க செய்யற ஷிர்க ஃபுல்லா என்ன செஞ்சிடலாம், ஏத்திக்கலாம். நபிகள் நாயகம் காலத்துல ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் நடக்குது? சில முனாஃபிகின்கள் ரசூலுல்லாஹ்க்கு எதிராக செயல்படுறாங்க, பாவம் செய்யறாங்க, நயவஞ்சகர்கள். அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்? அந்த முனாஃபிகின்கள் சொல்லி காட்டி, இந்த முனாஃபிக் இந்த மாதிரி அநியாயம் பண்ண நேரத்துல அவன் நபிகள் நாயகத்தை நேரடியா வந்து, நபிகள் நாயகமே எங்களுக்காண்டி அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேளுங்கள் என்று சொல்லி இருந்தால், எப்படி நபிகள் நாயகமே எங்க பாவத்தை மன்னிங்கன்னு சொல்றது இல்ல, எப்படி சொல்றது? நபிகள் நாயகமே எங்களுக்காக அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோருங்க. எப்போ? ரசூல் ஹயாத்தா இருக்கும் போது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்,
இந்த நயவஞ்சகர்கள் அநியாயம் பாவம் பண்ணிட்டான். இவன் என்ன செய்யணும்னா, இவன் என்ன செஞ்சிருக்க வேண்டும் என்றால், அவனும் அல்லாஹ்ட்ட அவன் செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டிருக்கணும். நபிகள் நாயகத்திடம் நாயகமே நீங்களும் எங்களுக்காண்டி பாவ மன்னிப்பு கோருங்கள் என்று அவன் நபிகள் நாயகத்திடம் சொல்லி இருந்தால் அல்லாஹ்வுடைய பாவத்தை மன்னித்திருப்பான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனம், வலவ் அன்னஹும் இத்லலமு அன்ஃபுஸஹும் சும்ம ஜாஊக, அவர்கள் தமக்கு தாமே அநியாயம் செய்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நயவஞ்சக கூட்டம் ஒரு பெரிய பாவத்தை செய்தார்கள். அவங்களும் அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்கல. நபிகள் நாயகத்திடம் நபிகள் நாயகமே எங்களுக்காண்டி அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லல. அப்ப அதை பின்னால அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவர்கள் அந்த மாதிரி அநியாயம் செய்த நேரத்தில் அல்லாஹ் நடந்த சம்பவத்தை சொல்கிறான். எல்லோருக்கும் உரிய சட்டமாக அல்லாஹ் சொல்லவில்லை. அவர் அநியாயம் செய்தார்களே, அந்த காலகட்டத்தில் அவர்களும் அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கோரி நபிகள் நாயகமாகிய உங்களிடம் வஸ்தக்ஃபர லஹுமுர் ரசூல், நபிகள் நாயகமாக நீங்களும் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு கோரினால் லவஜதுல்லாஹ தவ்வாப ரஹீமா, அல்லாஹ்வை மிக்க மன்னிக்க கூடியவனாக கருணையானவர் கண்டிருப்பார்கள். இந்த வசனத்துல நபிகள் நாயகம் காலத்துல வாழ்ந்த நயவஞ்சகர்கள் நபிகள் நாயகத்திட பாவ மன்னிப்பு கேட்டாங்கன்னு இல்ல, அப்படி காட்டவே முடியாது. இந்த ஆலிம் பெருமக்கள் தங்களுடைய வழிகேட்டுக்கு தோதுவாக குர்ஆன் ஆயத்துக்கு தப்பான பொருள் செய்வாங்க. நபிகள் நாயகத்துல நபிகள் நாயகமே எங்களுக்காண்டி அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கோருங்க. இப்ப நாம் ஒரு ஆள்கிட்ட வர்றோம், என் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்கன்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் பாவத்தை மன்னிப்பான்னு அர்த்தமா? நபிகள் நாயகம் ஹயாத்தா இருக்கும்போது சஹாபாக்களுக்கு 2 வாய்ப்பு இருந்துச்சு. அவங்க ஒரு பாவம் செஞ்சிட்டாங்கன்னா அவங்களும் அல்லாஹ்ட்ட தௌபா செய்வாங்க. நபிகள் நாயகத்தை நாயகமே எங்க பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறதுக்கு நீங்களும் அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. நீ நபிகள் நாயகத்துல நபிகள் நாயகமே என் பாவத்தை மன்னிச்சிரு, யாமன்த மௌலுதுல வருது, யாமன்த மாதா வச்சித்தரம், குற்றமும் பாவமும் செய்து விட்டவனே. இவங்க மௌலுது ஓதுறாங்களா இல்லையா? அவங்க எல்லாருமே அநியாயம் செஞ்ச கூட்டம். அப்படிதான் அந்த மௌலுதுல வருது. குற்றமும் பாவமும் செய்து விட்டவனே நீ பாவ மன்னிப்பு கேள், வஅ்தரிஃப் உன்னுடைய பாவத்தை ஒத்துக்கொள். நம்ம யார்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கணும்? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், நபிகள் நாயகத்துக்கு வஸ்தக்ஃபிருஹு, அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோருவீராக, இன்னஹு கான தவ்வாபா, அவன்தான் மிக்க மன்னிப்பவன், வமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர யார் பாவத்தை மன்னிக்க முடியும்? குர்ஆன்ல அல்லாஹ் கேட்கின்றான். நபிகள் அல்லாஹ் பார்த்து சொல்றாங்க, இறைவா ஃபக்ஃபிர்லி, என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு, லா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த, யா அல்லாஹ் உன்னை தவிர யாரும் பாவத்தை மன்னிக்க முடியாது. துவா செஞ்சு கேட்டா பாவத்தை மன்னிக்கிறவன் யாரு? அல்லாஹ் மட்டும்தான். அப்ப நம்ம கேட்கிறோம், உன் பாவத்தை மன்னிக்கிறதுக்காண்டி அல்லாஹ்ட்ட துவா கேட்காம நபிகள் நாயகத்தை போய் துவா கேட்கிறியப்பா, இது எவ்வளவு பெரிய ஷிர்க்கு. பாவத்தை மன்னிக்க முடியும் அல்லாஹ் தானே அப்படி சொன்னோம்னா அவன் நம்மளை பார்த்து திருப்பி கேட்கிறான், நீங்க ஒரு ஆளை ஏமாத்திட்டீங்க. ஒரு ஆளுக்கு 50 ரூபாய் கொடுத்து 50 ரூபாய் கடன் வாங்கிட்டு 5000 ரூபாய் கடன் வாங்கிட்டு 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிட்டு ஏமாத்திட்டோம். அவர்கிட்ட போய் என்ன செய்வோம்? என் பாவத்தை மன்னிச்சுன்னு கேட்பீங்களா இல்லையா? ஆமா, நம்ம யாருக்கு அநியாயம் பண்ணமோ அவங்கள்ட்ட போய் பாவத்தை மன்னிச்சுன்னு கேட்போம். அது மாதிரிதான் இது. அது மாதிரி இல்லையே. ஒரு ஆள்கிட்ட நான் ஒரு 50 ரூபாய் வாங்கிட்டு ஏமாத்திட்டேன். என் வீட்டுல உட்கார்ந்துக்கிட்டு, அப்துல் காதரே உங்களிடம் 50 ரூபாய் வாங்கி ஏமாற்றி விட்டேன், என்னுடைய பாவத்தை மன்னித்து விடுங்கள், இப்படியா கூப்பிடுவோம்? இப்படியா கேட்பேன்? எந்த கூமுட்டையாவது அப்படி கேட்பானா? நீங்க ஒரு கடையில போய் ஒரு ஆள் தெரியாம ஒரு பொருளை திருடிட்டு வந்துட்டாரு. கடைக்காரரே, நான் உங்களுடைய கடையில் ஒரு வாழைப்பழத்தை திருடி விட்டேன், என்னுடைய பாவத்தை மன்னித்து விடுங்கள், அப்படியா கேட்பாங்க? எந்த கூமுட்டையாவது அப்படி கேட்பானா? வீட்டுல உட்கார்ந்துட்டு கடைக்காரர் துவா அல்லாட்ட கேட்கிற மாதிரி கடைக்காரர்கிட்ட கேட்பானா? ஒரு கடையில போய் திருடிட்டு வந்தா வச்சுக்கிடுங்க, அவர்கிட்ட போய் எங்க உங்க கடையில தெரியாம 2 வாழைப்பழத்தை எடுத்துட்டேன், உங்களுக்கு தெரியாது, மன்னிச்சிருங்க, நீங்க மன்னிச்சாதான் அல்லாஹ் என் பாவத்தை என்ன செய்வான்? மன்னிப்பான். இந்த மாதிரி ரசூல்லாட்ட கேக்குறீங்களா? ரசூல்லா உங்க முன்னாடி நாயகமே அபூஜல் உங்களை அடிச்ச மாதிரி நான் 4 மிதி மிதிச்சிட்டேன், என் பாவத்தை மன்னிச்சிருங்க, அப்படியா கேக்குறீங்க? அல்லாட்ட போய் கேட்கிற மாதிரி கேட்கிறீங்க, அல்லாட்ட கேட்கிற மாதிரி கேட்கிறீங்க. வித்தியாசத்தை இந்த ஆலிம்கள் மக்களை எப்படி ஏமாற்றுகிறார்கள்! சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு தெளிவான மார்க்கம்! பாவத்தை மன்னிப்பவன் யார்? காஃபிரு தம்பி வ காபிலு தௌபி, அவன்தான் பாவங்களை மன்னிக்க கூடியவன், தௌபாவை ஏற்கக்கூடியவன். குர்ஆன்ல எவ்வளவு தெளிவான தௌஹீதுடைய வசனங்கள், தௌபாவை ஏற்கக்கூடியவன் அல்லாஹ் என்று சொல்லி காட்டுகிறது. இதை ஏன் புரியவில்லை? இந்த மௌலுது புல்லாமே இதுதாங்க, ஷிர்க் தான். இன்னி இதா மஸ்ஸனி லைமுன் யுரவ்வியுனி அகூலு யா சய்யித ஸலாத்தி யா சனதி,
ரசூலுல்லாஹ் நோக்கி படிக்கிறாங்க, என்னை அச்சுறுத்தக்கூடிய துன்பங்கள் எனக்கு ஏற்பட்டு விட்டால் தலைவர்களுக்கெல்லாம் தலைவரே, என்னுடைய ஊன்றுகோலே என்று நாயகத்தை அழைப்பேன். சுபஹானல்லாஹ். அல்லாஹ் மாதிரி அழைக்கிறீங்களப்பா, துன்பம் ஏற்பட்டுட்டா பதிலளிக்கக்கூடியவன் யார்? அம்மை யுஜீபுல் முல்தர்ர இதா தஆஹு வ யக்ஷிஃபுஸ் ஸூ. சிரமத்திற்குள்ளானவன் அழைக்கும் பொழுது அவனுடைய பிரார்த்தனைக்கு பதிலளித்து துன்பங்களை நீக்கக்கூடியவன் யார்? இலாஹும் அல்லாஹ். அல்லாஹ்வோடு வேறொரு கடவுள் இருக்கிறானா? அவ்வளவு தெளிவான ஷிர்க் இந்த மௌலித். எந்த மௌலிதா இருந்தாலும் சரி, பச்சை ஷிர்க் சொல்லிக்கொண்டே போகலாம். இவங்க சொல்லக்கூடிய வியாக்கியானத்துக்கும் அவங்க ஓதக்கூடிய வரிகளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இவங்க சொல்ற உதாரணம் எல்லாமே எப்படி இருக்கும்? ஒரு ஆளை நேரடியா சந்திச்சு சொல்ற மாதிரி உதாரணம். அதான் சவாலா வைக்கிறேன். கியாமத் வரைக்கும் அவகாசம். திருந்து விட்டால் ஷிர்க்ல தப்பிச்சுக்கலாம். நபிகள் நாயகம் வாழும் போது அல்லாஹ்வை அழைக்கிற மாதிரி நபிகள் நாயகமே பாவத்தை மன்னிச்சிருங்க, நபிகள் நாயகமே தேவையை நிறைவேற்றிருங்க, துவாவுடைய நோக்கத்துல நபிகள் நாயகத்தை நோக்கி அழைச்ச மாதிரி ஒரே ஒரு துவாவை காட்டுங்க. நபிகள் நாயகத்தை பாவ மன்னிப்பு கேட்ட மாதிரி ஒரே ஒரு ஹதீஸை காட்டுங்க, ஒரே ஒரு குர்ஆன் ஆயத்தை காட்டுங்க. இந்த ஷிர்க்கை போல நியாயப்படுத்திடலாம். அல்லாஹ் காப்பாற்றும். கியாமத் வரை ஆனாலும் இவங்களை எந்த ஆதாரம் காட்ட முடியாது. ரசூலுல்லாஹ் காலத்துக்கு போய் ஒரு ஆள் கபரை போய் தேய்ச்சாரும்பாங்க. கபரை தேய்ச்சா அல்லாஹ் மாதிரி கேட்டாங்கன்னு கேட்கறாங்க அர்த்தமா? அல்லாஹ் காப்பாற்றும். இந்த மீலாதுக்கும் மார்க்கத்தில் ஆதாரம் கிடையாது. இவங்க செய்யக்கூடிய ஷிர்கா நம்பிக்கைகள் இருக்கு பாருங்க, இது படு பயங்கரமான நரகத்துல. இந்த நம்பிக்கையில மௌத்தாயிட்டா நிரந்தரமான நரகம். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். மௌத்து இந்த உலகத்துல நம்ம வீம்புக்கு செய்யலாம். என்ன செய்வாங்க? மௌலுது ஓதுங்க, அன்புக்குரிய சகோதரர்களே, மௌலுது நடக்குது, எல்லாம் வீடியோ எடுத்து போடுங்க. எங்களுக்கு நமக்கு ஒண்ணும் கிடையாது. ஒரே ஒரு அட்டாக், அடுத்த நொடி கபரு குழி. இந்த ஊர் வராது, உலகம் வராது, சமுதாயம் வராது, மனைவி வராது, பிள்ளை வராது, கணவர் வரமாட்டான், யாரும் வரமாட்டார்கள். தன்னந்தனியாக அல்லாஹ்வுடைய பிடியில் மாட்டிக்கொள்வீர்கள். நானும் மாட்டிக்கொள்வேன், நீங்களும் மாட்டிக்கொள். அப்பொழுது நம்மை காப்பாற்றக்கூடிய தௌஹீத் மட்டும்தான். தௌஹீத் மட்டும்தான் காப்பாற்றும். மார்க்கம் மட்டும்தான் காப்பாற்றும். நம்முடைய ஆணவம் காப்பாற்றாது, அகம்பாவம் காப்பாற்றாது, மனைவி காப்பாற்ற மாட்டார், பிள்ளை காப்பாற்ற மாட்டார், ஊர் காப்பாற்றாது, உலகம் காப்பாற்றாது. அந்த மறுமைக்கான சொல்றோம். இங்க என்னதான் செஞ்சுட்டு போயிடலாம். மார்க்கத்தை படியுங்கள், மார்க்கத்தை சிந்தியுங்கள். வழிகேடுகள் விஷயத்துல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகத்தை பின்பற்றுவதுதான் அல்லாஹ்வை நேசிப்பது. நபிகள் நாயகத்தை பின்பற்றுவதுதான் நபிகள் நாயகத்தை நேசிப்பது. இந்த மீலாது, மௌலிது, இந்த ஷிர்கான காரியங்களுக்கு மார்க்கத்தில் எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வழிகேட்டில் நம்மை பாதுகாப்பானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.